படியில முன்னுக்கு எடுத்துக்கொள்ற என்ன கிளாஸஸ் பொண்ணுங்க பண்ணி கொண்டு போற படியில திரும்ப சேஞ்ச் பண்ணி போற டைம் போடலாம் போயிடுது. வளமையிலே 600 நடக்கிற ஓப்பன் நினைக்கிறேன் 6 to 9 ஒரு 6 to 8:30 என்பது 5 to 7 அமைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அதுல கேள்வி உங்களுக்கு 56 வினாக்களை கிட்ட டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கேன். சில வர வர ரஷ் ப்ரோக்ராம்ஸ் தெரியல, நார்மலா ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம், பிரச்சனை ஒன்று இல்லை. அந்த அடிப்படையில் அவதானிச்சு கொடுங்க. உங்களுக்கான அந்த கேள்வியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, விளக்கங்களும் கொஞ்சம் சற்று காத்திரமான முறையில தரப்பட வேண்டி இருக்கு. என்னென்றா கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டான வினாப்பத்திரமா இருக்குது. செய்யக்கூடிய அளவுக்கு கேள்விகளை செய்து கொள்ளும். அப்படி செய்யப்பட்டு முடிவடையலை என்று சொன்னா அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வியானது லிங்க் பண்ணப்படும் அல்லது திரும்ப மீள எடுத்துக்கொள்ளப்படும். அதுல பிரச்சனை ஒன்று இல்லை. சவுண்ட் கிளியரா இருக்கானே, அப்புறம் சவுண்ட் கிளியர் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து வாருது. ஓகே ரைட், அவதான் நீங்க சவுண்டில் அப்படி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஒன்று இருந்தா மெசேஜ் ஒன்று போட்டுங்க, இல்லாட்டி ஓகேண்டா ரைட் ஓகே ரைட். அந்த அடிப்படையில் முதலாவது எஸ் ஓகே தேங்க்யூ வெரி மச். ஆவே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள நான் டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணி கொண்டு போயினேன். அவன் டைமை தான் நான் மாற்றிக்கொண்டது என்னுடைய சைட் மிஸ்டேக்காக இருக்கு. ஆனால் கிளாஸ் என்னுடைய வாய்ஸ் லெவல் ரீதியாக சில நிலப்பாடுகள் இருக்கக்கூடிய தான் நான் மாற்றப்பட வேண்டிய தேவை வந்தது. ரைட் ஓகே ரைட். இதுல உங்களுக்கு வலிமையாக தரப்படுகின்ற மொழித்திறன் அடிப்படையிலான வினாவில் இது ஒரு வித்தியாசமான முறையில மொழித்திறன் வினா என்பது ஓகே தேங்க்யூ வெரி மச். மொழித்திறன் என்பது கூட வித்தியாசமான முறையில தரப்பட்டிருக்குது. இவ்வாறான பேராகிராஃப் அந்த அடிப்படையிலும் சில வழியில மொழித்திறன் வினாக்கள் வினாமப்படுகின்ற வித்தியாசமான மெதட்ஸ்களும் இருக்குது. அந்த அடிப்படையில பார்த்துக் கொள்ளுங்கள். வினாக்கள் பின்வரும் பந்தியை அடிப்படையாக கொண்டவை. இதனை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளில் இருந்து தெரிவு செய்து அத்தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்று சொல்லப்படுது. அதாவது அந்த குறிப்பிட்ட விடையை அந்த புள்ளிக்கோட்டின் மீது எழுத சொல்லி இருக்கிறார்கள். அவதானிங்க, இதில் ஒரு பேராகிராஃப் ஒன்று தரப்பட்டு அந்த பேராகிராஃபுக்கு மிக பொருத்தமான சொல்ல நாங்கள் போட வேண்டி இருக்கு. மொழியானது பொருள் சரிந்ததாகவும் இலகுவாக வழங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மனித முன்னேற்றம் பி மீது தங்கி உள்ளது. பி ஆனது கியூ மீது தங்கி உள்ளது. கியூ ஆனது நியமமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்த்தத்திலேயே தங்கி உள்ளது. எனவே சொற்பொருளியலானது மொழியினது மனித நாகரிகத்தினதும் இதயம் மட்டுமன்றி உயிருமாகும். ஆவே மனித நாகரிகம் இதயம் மட்டுமன்றி உயிருமாகும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதை சரியான முறையில் அவதானித்துக் கொள்ளுங்க. ஆவே இவ்வாறான பேராகிராஃப் தரப்படும் போது பேராகிராஃபுக்கு போடப்படக்கூடிய பொருத்தமான சொல்லும் அங்க தரப்பட்டிருக்கிறார். அவ்வாறு பொருத்தமான சொல் அங்க தரப்பட்டா கூட எங்களுக்கு இலவான முறையில இப்ப பி என்று சொல்லப்பட்டால் பியை நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் கியூவை எடுக்கலாம் என்ற மெத்தட் இங்க அப்ளை பண்ணப்படாது. அதாவது பியை நாங்கள் உறுதிப்படுத்துற கூட கியூவை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அல்லது சம நேரத்துல அதையும் ஒப்சர்வ் பண்ணி கொண்டுதான் பியை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அந்த விதமான ஒப்சர்வேஷன் தான் இதுல காட்டப்படுது. டைரக்டா நாங்கள் பியை கண்டுட்டுனாத்தான் நாங்கள் கியூவுக்கு வருவோம் என்ற அனுமானமும் இல்லை. முழுமையாக பந்திய வாசித்து ஒரே நிலப்பாட்டுல வச்சு பியும் கியூவும் டலி பண்ணக்கூடியவாறு பொருத்தமான சொற்கள் என்ன, அதான் இங்க காணப்பட வேண்டிய விளக்கம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பி மீது தங்கி உள்ளது. ஆனா அப்புறம் பி என்பது கியூ மீது தங்கி உள்ளது. அப்ப எங்களுக்கு இங்க போடப்படுற சொல்லானது பி என்ற சொல்லானது கியூவையும் அங்க டலி பண்ணணும். தனியே நாங்கள் பந்திய மட்டும்தான் அதுல பொருத்தமாக போடணும் என்பது இங்க அர்த்தப்படாது. இது இப்ப வர இந்த புதிய விதமான சில அணுகுமுறைகள் இவ்வாறு தான் சொல்லப்படுது. ஆக இது அணுகுன்ற மெத்தேடை தான் இதில் காட்டுறோம். நாங்க ஜெனரலாக பிஏ போட்டுட்டு ரைட் கியூவை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பந்திக்கு பொருத்தமாக இருக்கின்ற அதே வேளை பியையும் கருத்து கொண்டிருக்கின்ற அதே வேளை அந்த பி ஆனது கியூவையும் டலி பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அவ்வாறான பொருத்தமான சொல் எதுன்றதான் இங்க இருக்கிற கேள்வி. ஆவே பி மீது தங்கியுள்ளது, பி ஆனது கியூ மீது தங்கியுள்ளது. கியூ ஆனது நியமமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்த்தத்திலேயே தங்கியுள்ளது.
சொற்பொருளியலானது மொழியினது மனித நாகரிகத்தினது இதயம் மட்டுமன்றி உயிருமாகும். இப்பந்தியில் பியிற்கு மிக பொருத்தமான சொல்லதுன்னு கேட்கிறான். அதாவது பொருள் இலவா விளங்கிக் கொள்ள மனித முன்னேற்றம், மனிதனுடைய முன்னேற்றம், மனிதன் முன்னேறி கொண்டு போறது திருப்தி, ஏற்றுக்கொள்ளல், முயற்சி, ஒத்துழைப்பு. மனித முன்னேற்றம் முயற்சியில் தங்கி முயற்சி மீது தங்கி உள்ளது என்று எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த முயற்சிக்கு பொருத்தமான அடுத்த சொல் என்னன்றதையும் பார்க்கணும். அது புரிதலா, பயன்பாடா, செம்மையா, எழுத்தறிவா? முயற்சியை நாங்கள் புரிதலோ, முயற்சிய பயன்பாடோ, செம்மையோ, எழுத்தறிவோ என்று சொல்றது சற்று கடினம். ஆக எங்களுக்கு அந்த ஆரம்பத்துல வரக்கூடியது திருப்தி, ஏற்றுக்கொள்ளல், முயற்சி, ஒத்துழைப்பு, எங்களுக்கு மனித முன்னேற்றம் ஒத்துழைப்பு மீது தங்கி உள்ளது. அதாவது மனிதனுடைய முன்னேற்றம், மனித முன்னேற்றம் ஓவராலா தான் சொல்றேன். மனித முன்னேற்றமானது மனிதனுடைய ஒத்துழைப்பான செயற்பாடு, மனித இனத்தின் முன்னேற்றம், ஒத்துழைப்பு. இப்ப COVID-19 கட்டுப்படுத்துறேன்னா மக்களுடைய சுகாதார நிலைமைகள் எல்லாருமே அதை அனுசரிக்க வரும், அந்த விதமான ஒத்துழைப்பு. ஆகவே மனித முன்னேற்றம் என்பது இந்த ஒத்துழைப்பு மீது தங்கி உள்ளது. திரும்ப பார்த்தோம் என்று சொன்னா இப்பந்தியில் மிக பொருத்தமான கியூவுக்கு பொருத்தமான சொல்லுன்னு சொல்லப்படும் போது அந்த ஒத்துழைப்பானது, நாங்கள் COVID-19 கட்டுப்படுத்த நாங்கள் முகக்கவசம் அணியப்படுது, அந்த விதமான வேக்சின் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த விதமான விளக்கங்கள் ஒத்துழைப்பு செய்யப்படணும் என்ற ஒரு புரிதல் காணப்படுது. நோயை கட்டுப்படுத்தணும்னா இவ்வாறு தான் வரும். ஆகவே அது புரிதல் என்பது சரி, மற்ற விளக்கங்களை விட பயன்பாடு, செம்மை, எழுத்தறிவு என்பதை விட புரிதல் என்பது சரி. ஆகவே பிக்கு மிக பொருத்தமான சொல் ஒத்துழைப்பு, கியூவுக்கு மிக பொருத்தமான சொல் புரிதல். திரும்ப வாட்சி பாருங்க, மனித முன்னேற்றம் ஒத்துழைப்பு மீது தங்கி உள்ளது, ஒத்துழைப்பானது புரிதல் மீது தங்கி உள்ளது, புரிதலானது நியமமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அர்த்தத்திலேயே தங்கி உள்ளது. எனவே சொற்பொருளியலானது மொழியினது மனித நாகரிகத்தின் இதயம் மட்டுமன்றி உயிருமா. ஆகவே முதலாம் கேள்விக்கான விடை 4, இரண்டாம் கேள்விக்கான விடை 1. 56 கேள்விகளும் செய்யப்படணும் ஒன்றும் இல்லை, செய்யப்படாத வினா தொகுதிகளானவை அடுத்த கூட எனக்கு டைம் டேபிள்ல இன்றைக்கும் கூட 2 வகுப்புகளும் முடிவடையுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த 10 days வகுப்பு என்ற தொகுதிக்குள்ள வார வகுப்புல செய்யப்படாத இந்த வினா தொகுதியானது மீள எடுக்கப்பட்டு செய்யப்படும் என்றது இருக்கமா சொல்ல. டைம் இந்த சிலவில் 1/2 an hour 40 minutes பிரேக் பண்ணப்பட்ட கண்டிப்பா அடுத்த கிளாஸ் நான் அதை அட் பண்ணி செய்து கொள்ளும். அதுல இந்த விதமான சிக்கலும் வராது. டைரக்டர்டையும் இறுக்கமாக அந்த விதமான விளக்கத்தை சொல்லி பெர்மிஷனும் எடுத்திருக்கிறான். ஆகவே அதுக்கும் அதை டைரக்டரும் அதை சரியான முறையில உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொள்வார் என்று எதிர்பார்க்க. ஏன்னா கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்விகள் தான். அடுத்த விளக்கத்தை வருவான். மற்றது அந்த குறிப்பிட்ட வாக்கியங்களானவை ஒழுங்குபடுத்துறது. எஸ், ஓகே. வாக்கியங்களானவை ஒழுங்குபடுத்துறது. வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துறன்னு சொல்லப்படும் போது நாங்க கடந்த காலங்கள்ல பார்க்கப்பட்ட ஒரு விளக்கத்தை நான் தர வேண்டிய தேவை இருக்குது. வலிமையா வாக்கிய ஒழுங்கமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வினா வரும். அதாவது ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரணமாக 5 தகவல் தரப்படும் போது தரப்பட்ட விடைகளை வச்சுக்கொண்டு பொருத்தமான 2 விடையை வச்சுக்கொண்டு மிக பொருத்தமான விடையை பிடிக்கிறது. அல்லது 6 தகவல் தரப்படுமா இருந்தால் முதலாம் தகவல் A என்றும் இறுதி தகவல் F என்றும் தரப்பட்ட மிச்ச 4 தகவலை நாங்கள் ஒழுங்குபடுத்த தெரியும். அடுத்தது 5 தகவல் தருவான், 5 தகவலையும் தர்க்க ரீதியா ஒழுங்கமை என்று சொல்லுவான். இந்த வந்த பேட்டர்ன்ஸை சொல்லி கொண்டு வாங்க. அடுத்த தகவல் வெறும் 5 தகவல் தரப்பட்டு அதுல 3 தகவல் மட்டும் தர்க்க ரீதியான தொடர்பை காட்டும். அவ்வாறு அந்த தர்க்க ரீதியான தொடர்பை காட்டுகின்ற 3 சொற்களை 3 கூட்டங்கள் தரவு கூட்டங்கள் எவை என்ற மாதிரி கேட்பான். அப்ப அது முதலாவது காரணம் அல்லது விளக்கம், முதலாம் 2வது முடிவாக இருக்கும். அடுத்த விளக்கமா பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலவரன் முறைப்படி ஒழுங்கமைக்கிறது. குறிப்பிட்ட கல்வி நிர்வாக சேவைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு, அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீர்கள், அட்மிஷன் கார்டு வருது, எக்ஸாம் எழுதுறீர்கள், ரிசல்ட் வருகிறது, நிறுவனம் பற்றிய தொற்றுகள் நியமனம் வழங்கப்படுது. அப்படி ஏதோ ஒரு விதமான காலவரன் அதை விட கடினமாக இருக்கும். தேங்காய்க்கு கூலிக்கு பதிலாக 2 தேங்காய்களை வழங்கினார். தெருவில் தேங்காய் விடுங்கோருடைய சத்தம் கேட்டது. அந்த அப்படியே ஒரு நிகழ்ச்சியா கூட தரலாம். அதுக்கு பிறகு வந்த மாடல் ஒன்று, புதிய மாடல் ஒன்று இருக்குது. நாங்கள் குறிப்பிட்ட தகவல்களை ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்காக ஒழுங்குபடுத்த அவ்வாறு ஒழுங்குபடுத்தும் போது எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தகவலை மையக்கருத்தை எடுத்து போட்டு ஒழுங்குபடுத்திட்டு போவோம். அவ்வாறு ஒழுங்குபடுத்திட்டு போகும்போது 1, 2, 3, 4, 5 ஒழுங்குபடுத்துறோம். இதுல மிக தெளிவான விளக்கம் ஒன்று இருக்கு. இவ்வாறு ஒரு கேள்வி வந்திருந்தது கடந்த காலங்களில். உங்களுக்கு செய்தனோ தெரியல, உங்களுக்கு கண்டிப்பா இந்த கேள்வி வரும். இந்த அமைப்புல ஒரு கேள்வி கிடக்கு.
இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல நாங்க ஒழுங்குபடுத்தும் போது தேர்ட நாங்கள் ஃபோர்த் இடத்துலயும் போடலாம், ஃபோர்த்த தேர்டு இடத்துலயும் போடலாம். அதான் ஜான மனித மோதலை நாங்க கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கான நடவடிக்கைகள்னு சொல்லப்படும், அல்லது மின்சார வேலின்னு சொல்லலாம். இந்த தேர்ட போட்டுட்டு ஃபோர்த்த கொண்டு வந்து இதுல வச்சுட்டு வாச்சாலும் விட சரி, அந்த காரணம் சரியா விழுகுது. ஆனா ஃபோர்த்த தேர்ட கொண்டு வந்து இதுல வச்சு போட்டு ஃபோர்த் முதல் வந்து மாறி வாச்சாலும் விட சரி விழுகுது. அப்ப எப்படி வாசிக்கிறது இலகுவானது, இது சரியான மெதட்ன்றது ஒரு பெரிய கிரிட்டிக்கலா இருக்கு. இப்படியான மெதட்ல ஒரு கேள்வி போடுறாங்க. அந்த நடுவுல வாடுறது அப்படி வாச்சாலும் சரி, இப்படி வாச்சாலும் சரி. அதுக்கு பிறகு வந்த புதிய வேர்ஷன் தான் இது. இதுல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா 4 தரவு கூட்டத்தை தாரும். 4 தரவு கூட்டம் தரப்படுது. இது ஒரு ஒழுங்கற்ற முறையில இருக்குது. இதுல 4வதாக வார விடயமானது விடயத்துல அடுத்த விடயம் எதற்கு இந்த 4 விடையில இருந்து நீங்க செட் பண்ணணும். இது ஒரு புதிய வினாவாக தெளிவடைய வழங்கணும். இதுல 4 செட்ட தாரான், அதுல வருகின்ற அதை ஒழுங்குன்று இருக்குது. அதை நாங்கள் ஏதோ ஒரு விதமாக ஒழுங்குபடுத்தும் போது இந்த அந்த அடுத்ததாக வர விடயத்தை நாங்கள் இதுல டச் பண்ணி கொண்டு வந்தோம்னா வர்ற விடையை நாங்கள் பிக்கப் பண்ணலாம். இதுல நான் ஏன் இதை இவ்வளவு தூரத்துக்கு வெயிட் பண்ணி கதைக்கிறேன்னு சொன்னா இந்த கேள்வி எப்படி செய்யறன்றத சொல்றதுக்காக இந்த விளக்கதானத்துக்கு வந்து நான் பாருங்க கேள்வியை வாசிட்டு வாரேன். வரையான ஒவ்வொரு வினாவின் கீழே யாதேனும் செய்முறைக்குரிய அப்ப செயல்முறை எதன்றதை பார்க்கணும். 4 செயற்பாடுகள் வீதம் தரப்பட்டுள்ள அவற்றை சரியான ஒழுங்குமுறைப்படி வரிசைப்படுத்தினால் அடுத்த இடம்பெறுவதற்கு மிக பொருத்தமான செயற்பாட்டை தரப்பட்டுள்ள 4 விடைகளிலிருந்து தெரிவு செய்து அத்தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகன்னு சொல்லப்படுது. அவதானுங்க. விடைத்தாள்களை மதிப்பீடு செய்தலும் மொத்த புள்ளிகளை தீர்மானித்தலும் விண்ணப்பதாரிகளுக்கான எழுத்து பரீட்சையை நடாத்துதல் இறுதி புள்ளியை கணித்து பெறுபவர்களை வெளியிடல் அதிக புள்ளிகள் பெற்ற விண்ணப்பதாரர்களை நேர்முக பரீட்சைக்கு அழைத்தார். அவை மேல என்ன சொல்றாங்க, அவற்றை சரியான ஒழுங்குமுறைப்படி வரிசைப்படுத்தினால் அண்டர்லைன் பண்ணுங்க, வரிசைப்படுத்தினால் என்றுதான் சொல்லுகிறானே ஒழிய வரிசைப்படுத்தன்னு சொல்லியிருந்தான். அப்ப எங்களுக்கு அந்த 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 கேள்வி போற பட்டர்ல எங்களுக்கு உடனே பிடிபடணும். இதை நான் பெருமளவுக்கு வரிசைப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இதுல எனக்கு வரிசைப்படுத்த தேவையில்லை. வரிசைப்படுத்தி அவன் ஒழுங்கா கேட்கல. ஆனால் இதை நோமலா நான் அவதானிச்சு எனக்கு இந்த இடத்துல வார இறுதி செயற்பாடு கண்டு பார்க்கணும். அந்த இறுதி செயற்பாட்டை வச்சுக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக வார செயற்பாட்டை 4 விடையில இருந்து செட் பண்ணி விட்டால் சரி. அதுதான் எங்களுக்கான நேரத்தை கட்டுப்படுத்தும். இல்ல இவன் ஒழுங்குபடுத்த சொல்றான்னு போட்டு இதுக்கு 1 2 3 4 போட்டுக்கொண்டு இருக்கிறான். ஏன் தேவையில்லைன்னு சொல்றான்னா இவன் இதை கேட்கல. இவனுடைய கேள்வியின் பேஸ் எப்படி விடுது என்று சொன்னால் இதுல வார 4 விடயத்துல ஒன்று வரும். அந்த கடைசியாக வாரத பிக்கப் பண்ணினோம்னா அதுக்கு அடுத்தால பாயிண்ட். இந்த கேள்வி இந்த பாயிண்ட்ஸை பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர்ல செய்யறது வெளியே ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த புதிய அணுகுமுறையில அவன் எடுத்துக்கொண்ட விடயம். நாங்க வலிமையா செய்கிற மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5 என்று செய்து பழகின வழியில இதுக்கும் 1 2 3 4 போடுவாங்க. நோ நீட் டு புட் த ஓர்டர் அல்லது அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்ய தேவையில்லை. ஜெனரலா வாட்ச் போட்டு இதுல வார கடைசி ஆளுக்கு அடுத்ததாக வர நடவடிக்கை இதண்டு இதுல பிக்கப் பண்ணி விட்டா சரி. தட்ஸ் த பாயிண்ட். அவதானிங்க. விடைத்தாள்களை மதிப்பீடு செய்தலும் மொத்த புள்ளியை தீர்மானித்தலும் விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து பரீட்சை நடாத்துதல் இறுதி புள்ளியை கணித்து பெறுபவர்களை வெளியிடார் அதிக புள்ளிகள் பெற்ற விண்ணப்பதாரிகளை நேர்முக பரீட்சைக்கு அழைத்தார். ஆகவே அதிக புள்ளிகளை இப்ப எல்லாமே அவன் அரேஞ்ச் பண்ணி போட்டு இப்ப அதிக புள்ளிகளை பெற்றவர்களுக்கு நேர்முக பரீட்சைக்கு அனுப்புறான். அதுதான் இதுல லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் ஆக்டிவிட்டி அதுதான். ஆகவே அதுக்கு பிறகு வாரது பாடநெறியில் பங்குபற்றும் விண்ணப்பதாரிகளை பதிவு செய்தார். பாட தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு அழைப்பு கடிதம் அனுப்புதார். பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகளை திசைமுகப்படுத்தல் வராது. பதிவு செய்யப்பட்ட நிலைமை வராது. ஏன்னா இப்பதான் நாங்கள் இன்டர்வியூக்கு கால் பண்ண போறோம். இன்று நேர்முக பரீட்சைக்கு அழைத்தார். நேர்முக பரீட்சைக்கு அலை என்று சொன்னா அவனுக்கு அழைப்பு கடிதம் அனுப்புறதான் என்னுடைய வேலை. சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் த செகண்ட். எங்களுக்கு நாங்கள் அதுல பிக்கப் பண்ண வேண்டிய ஆள் இந்த 4வது ஆள். 4வது ஆளுக்கு அடுத்த மிக உடனடியான மிக பொருத்தமான செயற்பாடு எது, அதை மட்டும் எடுத்தோம்னா சரி. இதுதான் அதுல இருக்கிற புதிய அணுகுமுறை. கடந்த காலங்கள் நாங்கள் விலகாலம் செய்யப்பட்ட வினா தொகுதிகளை விட ஒரு வித்தியாசமான பாயிண்ட். இதை விட இன்னொரு வித்தியாசமான பாயிண்ட் வந்தா நீங்கள் இவ்வளவு நாலேஜை பெற்றுக்கொண்டு பிக்கப் பண்ண தெரியும். தசம் இது வேற ஒன்றும் இல்லை, வேறொரு விளக்கங்களும் இல்லை புதிதாக. ஆகவே அதுல நீங்கள் எடுக்கப்பட வேண்டியது 4வது விடையை வச்சுக்கொண்டு 2வது விடை, 4வது இந்த பூச்சை வச்சுக்கொண்டு 2வது விடை. அந்த ரெண்டையுமே நீங்கள் ஒரு
ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வந்தீங்கன்னா சரி, இவன் 2 பேரும் தான் எங்களுக்கு தேவையான. அடுத்த கேள்வியை பாருங்க. விண்ணப்ப படிவத்தின் அச்சு பிரதியை பெற்றுக்கொள்ள தலைமைகளை பூர்த்தி செய்துள்ளமையை உறுதிப்படுத்தார். விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்தார். விண்ணப்பம் கோரப்பட்டையுமே அறிந்தார். இப்ப கோரப்பட்டையுமே அறிஞ்சு ஒரு அச்சு பிரதி எடுத்து பிறகு விண்ணப்ப சரியா பூர்த்தி செய்து தலைமையில பூர்த்தி செய்து கொண்டுதான் விண்ணப்ப படிவத்தை சரியா பூர்த்தி செய்யற. அவை விண்ணப்ப படிவத்தை சரியா பூர்த்தி செய்ததான் கடைசி. தேர்ட், அதாவது 3வது விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்தல் என்பதுதான் இந்த தகவல் தொகுதியின் கடைசி ஆள். அதுக்கு பிறகு வார ஆளார் என்றுதான் நாங்கள் பார்ப்போம். எழுத்து பரீட்சைக்கு ஆயத்தமாதல், நேர்முக பரீட்சைக்கு தோற்றுதல், செயல்முறை பரீட்சைக்கு ஆயத்தமாதல், விண்ணப்ப படிவத்தை முன்வைத்தார். விண்ணப்ப படிவத்தை நான் சரியாக பூர்த்தி செய்த பிறகு விண்ணப்ப படிவத்தை முன்வைக்க வேணும். யூ சப்மிட் த அப்ளிகேஷன். அந்த சப்மிட்ன்றது போஸ்டில் அனுப்பலாம், இல்லை நேரடியா அனுப்பலாம், நேரடியா வழங்கலாம், அது வேற. விண்ணப்பத்தை நான் சரியாக பூர்த்தி செய்துட்டனோ உனக்கு முன்னால வைக்கிறான். முன்னால வைத்தல் என்பது தபாலில் இடுதல் என்பது உக்கிடையாக கருதப்படும். ஆவை மிக பொருத்தமான விடை 4. அடுத்தது, சேர்த்துக்கொள்ளுவரின் எண்ணிக்கையை தீர்மானித்தார். வெகுஜன ஊடகங்களின் வழிய விண்ணப்பங்களை கோர உரிய தேதிக்குள் கிடைத்த விண்ணப்ப படிவங்களை சேகரித்தார். பாடநெறியை தீர்மானித்தார். பாடநெறியை நடாத்த தீர்மானித்தார். சேர்த்துக்கொள்ளுவரின் எண்ணிக்கை பாடநெறியை நடாத்த தீர்மானித்தல் என்று கொடுக்கலாம். பிறகு சேர்த்துக்கொள்ளுவரின் எண்ணிக்கை தீர்மானித்து வெகுஜன ஊடகங்களின் வழிய விண்ணப்பத்தை கோரி உரிய தேதிக்குள் கிடைத்த விண்ணப்ப படிவங்களை சேகரித்தார். டெட்லைனுக்கு உட்பட்ட அப்ளிகேஷன்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்வோம். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டமை அறிவித்தால், தேர்வு பரீட்சை ஒழுங்கு செய்தால், விண்ணப்ப படிவங்களை தெரிவு செய்தலும் வகைப்படுத்தலும், பூரணமற்ற விண்ணப்ப படிவங்களை நீக்குகிறார். இதை நாங்கள் மிகச்சரியாக பார்த்தோம்னா எங்களுக்கு அதுல வர வேண்டிய விளக்கம், டெட்லைன்ஸோட வார விண்ணப்ப படிவத்தை எல்லாத்தையும் சேர்த்து முதல் வைக்கிறோம். அவரை சேர்த்து வச்ச பிறகு வி கேட்டகரைஸ் தி அப்ளிகேஷன். விண்ணப்ப படிவங்களை தெரிவு செய்தலும் வகைப்படுத்தலாம். எல்லாம் இது சரியாக இருக்குதா, குவாலிஃபிகேஷன் சரியா, இந்தந்த மாதிரி சரியா, மாவட்ட ரீதியா சரியான்னு நாங்கள் அதை தரம் பிரிக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அதுல வந்த தரவானது இருக்குது. உரிய அதிகதிக்குள்ள 3வது தரவு இங்க இருக்கின்ற 3வது விடியாங்க டச் பண்ணிக்கொள்ளுது. இதுதான் அந்த புதிய விளக்கங்களாக விரும்பிய வேறு இன்னும் எங்களுக்கு புதிதாக நுண்ணறிவோ உழைச்சறிவோ கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு பலதரப்பட்ட ஏனைய வளங்களும் இங்கு ஒரு ஒன்றிணைந்த சேவையில கொண்டு போற வழியில உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிக்கல்கள் வராது. ஞாபக கேள்வி அமைப்புகள் கருதப்பட்டிருக்குது, பார்க்கப்பட்டிருக்கு, அவதானிக்கப்பட்டிருக்கு. ஆகவே திரும்ப அந்த விடைத்தானங்களை சொல்லிக் கொள்றான். 1ஆம் கேள்விக்கு 4வது விடை, 2ஆம் கேள்விக்கு 1வது விடை, 3ஆம் கேள்விக்கு 2வது விடை, 4ஆம் கேள்விக்கு 4வது விடை, 5ஆம் கேள்விக்கு 3வது விடை. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணி இருக்கிறீர்கள். இனி நானும் கொஞ்சம் முன்னுக்கு தொடங்கினது சில விட உங்களோட ப்ரோக்ராம்ஸை அவாய்ட் பண்ணி வரையலாம இருந்திருக்கும். அதால நான் என்னுடைய விடைகளை திரும்ப ரிப்பீட் பண்ணி இருக்கிறேன். ரைட், அடுத்த வினாவுக்கு வாங்க. வலிமையான எண்கோலம் அதை நார்மலா பார்த்துக் கொள்ளலாம் என்றாலும் அது ஒரு அளவுல விளங்கப்படுத்திட்டு போறேன். ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறித்த பொதுவான கோலத்துக்கு எண்கள் இடப்பட்ட 4 உருவங்களின்படி தரப்பட்டுள்ளன. அதற்கேற்ப என்ற இடத்துக்கு விடுவதற்கு மிகவும் பொருத்தமான எண்ணை கண்டெடுத்து அந்த எண்ணெய் வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதலாம். ஆன்சர்ஸ் ரிப்பீட் பண்றதா, விளக்கம் ரிப்பீட் பண்றதான்னு இருக்கா போடுங்க. யாரோ சர்வா டீச்சர் யாரோ போட்டிருந்தவன், இதை ரிப்பீட் பண்ற மாதிரி போட்டிருந்தவன். எஸ், ஓகே. இந்த எண்கோல் அமைப்பை பார்த்துக் கொள்வான். வெற்றிடா ஆவில 8 கண்டு தரப்படுது. 7 71 இந்தியாவில் தரப்படுது. 3 9 2 மட்டும் எடுத்து விளங்கப்படுது. 5 32 20. ரைட். ஆவே இதுல 3 27 3 3 9 27 5 32 தான் இந்த விடை. இந்த 32 இருந்து 3 9 இதை கழித்து விட்டோம் என்றால் விடை 20. அதான் இது. 3 27 27 5 32 32 இருந்து 3 9 12 கழிச்சோம்னா விடை வரும் 20. அதான் இது. அதே மாதிரி போட மாட்டேன். வெரி குட். ஓகே, நான் அந்த விளக்கத்தை தார என்ன சில வழியில சிக்கலாக இருக்கும். அதுக்காக தாரன் பாருங்க. மற்றாக்கள் விட போட்டாக்களும் ஓகே, மற்றாக்கள் எழுதி கொள்ளுங்க. இதுல வரும் 8 64 64 7 தான் 71. திரும்ப அதுல சொன்ன மாதிரி இந்த 71 இருந்து 8 மட்டும் 16
கூட்டி போட்டு கழிப்போம். 16 கழிச்சா 55. சரி, விட சரி 55. 55. 864 64 மேலும் 71. 8 மட்டும் 16, 71 16 போனா 55, விடை 55. இட்ஸ் ஓகே. ஆவே விடை 55. நோட் பண்ணி கொடுங்க. அடுத்த விளக்கத்துக்கு வாங்க. 18 10 28 46 13 5 18 டேஷ். ஆவே இதுல பாருங்க 18 10 28. 28 18 கூட்டித்தான் இங்க வருது 46. 18 10 28 28 18 தான் 46. அதே மாதிரி பார்த்தா 13 5 18 18 13 8 3 11 4 41. சாரி, விடை 31. 18 13 31. 13 5 18 18 13 31. விடை 31. அதாவது இந்த ரெண்டும் கூட்டப்பட்டு இதுல வருகிறது, இந்த ரெண்டும் கூட்டப்பட்டு இங்க வருது. அடுத்த வினா 7 7 37 5 3 டேஷ் 1 5. கீழே பாருங்க 7 7 49. பிறகு பாருங்க 7 7 49. 4 3 12. விடை 30. அதே மாதிரி 5 3 15. 5 5. விடை 10. 5 3 15. 5 5. 15ல 5 போனா விடை 10. 10. அடுத்தது இது நல்ல ஒரு கேள்வி. 5 6 19 31. 6 3 33. அப்படியா பாருங்க. வெரி குட். அதாவது 5 வர்க்கம் சய 6. 5 25 6ஆல கழிச்சா 25 6 போனா 19. அதான் இந்த பிறகு 6 வர்க்கம் சய 5. 6 6 36ல 5 போனா 31. அதான் இந்த விட. அதே மாதிரி 6 வர்க்கம் சய 3. 6 6 36ல 3 போனா 33. பிறகு 3 வர்க்கம் சய 6. 3 9 6 போனா விடை 3. ஆறு 36ல 3 போனா 33. 3 9ல 6 போனால் 3. அதான் விடை 3. 6 36ல 3 போனால் 33. 3 9ல 6 போனால் விடை 3. கரெக்ட் ஆன்சர் 3. அடுத்த வழிக்கு வாங்க. முப்பத்தாறு 10 8. 9 question mark 3. அவ்வளவு 10 வர்க்கம் சய 8 வர்க்கம் 100ல 64 போனால் விடை 36. 9 வர்க்கம் சய 3 வர்க்கம் 81ல 9 போனா விடை 72. சரியான விடை 72.
99 81 309 81 9 குணா 72. கரை இலக்கங்கள் வர்க்கிக்கப்பட்டு கழிக்கப்பட்டு இந்த இலக்கம் பெறப்படும். 9 வர்க்கம் 3 வர்க்கம் சமன் 72. ஆன்சர்ஸ் திரும்ப சொல்றேன். 6வது வினாவுக்கான விடை 55, 7க்கு விடை 31, 8க்கு விடை 10, 9க்கு விடை 3, 10க்கு விடை 72. அடுத்த வினாவுக்கு வாங்க. அடுத்த 11ஆம் வினா ஒரு வெண்வரி அமைப்புல காட்டப்பட்டிருக்குது. இந்த வெண்வரி அந்த சில டயக்ராம்ஸ் தரப்பட்டு அங்க காட்டப்படுது. அதை பார்த்துக்கொள்ள அவ்வளவு கடினமான வினா தொகுதி இல்லை. எல்லா விதமான வினாக்களையும் பாருங்க. நான் அந்த சில புது வெர்ஷன்ஸ் வரும்போது அதுகளை கொஞ்சம் அதுல சொல்லிக்கொள்வேன். இவ்வாறான அமைப்புல தான் கேள்விகள் அணுகப்படுகிறது என்ற மாதிரி காட்டிக்கொள்வேன். அதுகளையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கொள்வேன். ரைட், அவதானிங்க. மரியான வினாக்கள் குறித்த சங்கம் ஒன்றின் உறுப்பினர்களை குறிப்பிடும் கீழே உள்ள வரிப்படம் மற்றும் அது தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள தகவல்களை சார்ந்துள்ளன. அதுல வட்டம் காட்டப்பட்டிருக்கு, சதுரம் காட்டப்பட்டிருக்கு, செவ்வகம் காட்டப்பட்டிருக்கு, முக்கோணம். பெரிய செவ்வகத்தினால் பெண்கள் குறிப்பிடப்படுகின்றன. உடனே பெண்களை போட்டு பெரிய செவ்வகத்துல போட்டுருவோம். அப்புறம் செவ்வகத்துல நாங்க பெண்களை போட்டுட்டு அப்புறம் திரும்ப திரும்ப பெண் தான் செவ்வகம் பெண் தான் செவ்வகம் மட்டும் நிக்கலாம். பெண் செவ்வகம் என்று குறிக்கப்படலைன்னா நாங்க உடனடியாக குறிப்பீடு செய்கிறதா எங்களுடைய டியூட்டி. வட்டம் அரசாங்க வேலை செய்யும் உறுப்பினர். பெரிய முக்கோணம் 10 இடங்களை விட பழமை வாய்ந்த உறுப்பினர். சதுரம் திருமணம் முடித்த உறுப்பினர்களை குறிப்பிடப்படுகின்றன. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா சரி, அவதானிங்க. ஆக இத ஒரு ட்ரோ பண்றோம். பெண்கள் செவ்வகத்துல பெண், வட்டத்துல அரச வேலை, முக்கோணத்துல 10 இடங்களை விட பழமை, சதுரம் திருமணம் முடித்தது, தரப்பட்டிருக்கு 4, 22, 10, 15, 17, 8, 30, 12. அவதானிங்க. திருமணம் முடிக்காதவர்களின் எண்ணிக்கைக்கு உட்பட்ட உறுப்பினர்கள். திருமணம் முடிக்காதவர்கள், முடிக்காதவர்டா திருமணம் முடிக்காதவர் இந்த 4, இந்த 30, இந்த 17, இந்த 8. ஆவை 4, 30, 17, 8 விடைவரும் 59. இந்த 4, 30, 17, 8 59. அடுத்த வழியை பாருங்க சார். ஒரு 25 இருக்கு தானே சார் அந்த பாக்ஸ்ல? 25 நான் விட கொண்டு யாராவது பிரச்சனை இருக்கு. சாரி, என்ன இந்த கேள்வி கண்டுபிடிக்கல. நன்றி. ஓகே மிஸ், சாரி. அது வேணாது. ஏன்னா அது அந்த பாக்ஸுக்குள்ள செவ்வகத்துக்கு வந்துருக்கு, சதுரத்துக்கு வந்துருக்கு. அரசாங்கத்தினால் வேலை செய்யும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் அரசாங்கத்துல வேலை செய்கிற இதை நோட் பண்ணுங்க. 4, 30, 17, 8 அவசரம் இல்ல, விளங்காட்டி கேட்கணும். அடுத்ததுக்கு வருவோம். அரசாங்கத்தில் வேலை செய்யும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் அரசாங்கத்துல வேலையாள் இந்த 22, இந்த 10, இந்த 4 ஆக 22, 10, 4 46. திருமணம் முடித்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் 36. திருமணம் முடித்த பெண் ஆக இந்த 25. பிறகு வரும் 15, 36 சார். 10, 36 தானே சார்? 36, சாரி சார், 36.
அடுத்த இந்த 25 10 17 அது போடுவோம். 25 10 எழுதுவாங்க. இதுல அப்புறம் கவுண்ட் பண்றவங்களுக்கு கடினமா இருக்கிறவனே தான் செய்ய காட்டுறோம். 5 5 10 1 2 3 3 2 5 50. ஆக உங்களுக்கு விட வரும் 14. அப்புறம் 14 நான் தெரிய சொன்னா விட அப்புறம் உங்களுக்கு சிக்கலா இருக்கும். இது அரச வேலை செய்கிற உறுப்பினர். இது திருமணம் முடித்த பெண். 50ல இருந்து 36 கழிச்சா விடை 14. அடுத்த வேலைக்கு வருவோம். அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடிக்காத பெண் உறுப்பினர் எத்தனை பேர்? அரசாங்க வேலை செய்யாத அவங்களுக்கு வட்டம் வராது. திருமணம் முடிக்காத அவங்களுக்கு அந்த சதுரம் வராது. அப்படி வார உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடிக்காத பெண். அந்த பெண் என்று சொல்லப்பட்டபடியில இந்த ரெண்டும் ஆவே உங்களுக்கு சரியாக வரும் 30 17. The answer is 47. 47. 30 17 47. அடுத்தது இவ்வுறுப்பினர்களுள் அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடித்த பெண்கள் எத்தனை பேர் உள்ளனர்? இவ்வுறுப்பினர்களுள் அரசாங்க வேலை செய்யாத அரசாங்கத்தில் வேலை செய்யாத வட்டம் பெறாது. திருமணம் முடித்த என்று சொன்னால் சதுரத்துக்குள்ள வெறும் வட்டம் பெறாது. வட்டம் பெறாது ஆனா சதுரத்துக்குள்ள வெறும் பெண்கள் எத்தனை பேர்? அப்ப இந்த 2 பேரும் 25 15 40 பேர். 40. திருமணம் முடித்த அல்லது வேர்ட் பிழைச்சிருக்கு, அதால உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் வாசிக்க. அல்லது திருமணம் முடித்த கமா பண்ணுங்க, அல்லது திருமணம் முடித்த போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. ஆனால் திருமணம் முடித்த ஆனால் 10 வருடங்களுக்கு மேலான பழைய உறுப்பினர் அல்லாத திருமணம் முடித்த 10 வருடங்களுக்கு மேலான பழைய உறுப்பினர் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கை. பழைய உறுப்பினர் அல்லாத திருமணம் முடித்த என்று சொன்னா எங்களுக்கு இந்த சதுரத்துக்குள்ள வரப்போதும். திருமணம் முடித்த ஆனால் என்று போடலன்னா எங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். அல்லது திருமணம் முடித்த கமா பண்ணுங்க, அது எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. மூலத்துல வர காணப்பட்டபடிய என்ற மெத்தட் அனுமானிக்கிறான். நீங்கள் ஒரு கஷ்டத்துக்கு அதை பாருங்க. திருமணம் முடித்த கமாண்டு பாவீங்க. அல்லது திருமணம் முடித்த ஆனால் 10 வருடங்களுக்கு மேலான அல்லது அது ஆனால் போராட்டியும் ஓகே, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். பழைய உறுப்பினர் அல்லாத உறுப்பினர் அந்த இந்த முக்கோணம் எங்களுக்கு வராது. முக்கோணத்தை தவிர்த்துகள், அதுதான் ஒரு தமிழ். முக்கோணத்தை தவிர்த்துகள் என்று சொன்னால் 22 10 25 12 இந்த 15 மட்டும் வராது. 22 10 25 12 2 மணி 7 2 9 1 3 4 69 எல்லா ஒர்க்கிங்ஸும் வடிவா காட்டியிருக்கு. 22 10 25 12. சோ ஆன்சர்ஸ் ஒருக்கா நோட் பண்ணுங்க. 11ஆம் கேள்விக்கு விடை வருது 59. ஒர்க்கிங் இங்க காட்டி இருக்குது. கம் டு திஸ் பாயிண்ட். அடுத்த 12ஆம் கேள்விக்கு விடை 14 கழிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்குது. 13ஆம் கேள்விக்கு 47 அடுத்தது 14ஆம் கேள்விக்கு 40, 15ஆம் கேள்விக்கு 69. ஆவே சரி. சார் அந்த 14ஆம் கேள்வி விளங்கல சார். அரசாங்கத்தில் வேலை செய்யாத திருமணம் முடித்த பெண்கள். அரசாங்கத்துல வேலை செய்யாத அப்ப எங்களுக்கு இந்த வட்டம் வராது, வட்டத்தை தவிர. ஆனா திருமணம் முடித்த பெண்கள் திருமணமா இருக்கணும், பெண்களா இருக்கணும். 52 பேர் வேணும் சார். திருமணமா இருக்கணும், அதே நேரம் பெண்களா இருக்கணும். இதுக்குள்ள நிக்க போதும். அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடித்த பெண்கள் இந்த 25 15. Now it's okay. திருமணம் முடித்த பெண்கள் 10 25 15 தான் நிக்க போகுது இந்த பெட்டிக்குள்ள, இந்த சின்ன பெட்டிக்குள்ள. 10 அரசாங்க வேலைக்கு போவார், 25 15 எங்களுக்கு பெண்களாகவும் இருக்க வேணும். இப்ப சரியா? 12 வராதா சார்? 12 வராதா? 12 வராதானே? பெண் இல்ல பெண் இல்ல.
நான் வடிவத்தான் காட்டியிருக்கேன். வராது, மற்றது கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. இந்த அரசா வட்டம் வராது. அந்த அந்த வட்டம் வராதுன்றதை விட பிறகு எங்களுக்கு விரோடு இதுக்குள்ள வந்து விடுவோம். திருமணம் முடித்த பெண்கள் இந்த சதுரத்துக்குள்ள இந்த 12 பெண் இல்ல, ஆவி 25 15. நான் இதுலயும் காட்டி இருக்கிறேன், நீங்க எழுதி விட்டு இருக்கிறேன். நல்லது. விடையில இருக்கா சொல்லுங்க சார், ரிப்பீட் பண்ணுங்க. இல்லைங்களா சரிதானே? விடையில சொல்லுங்க, வெயிட் பண்றேன் சார். விடையில கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். மூவ் பண்ணலாமா, வெயிட் பண்ண வேண்டி இருக்குதா, டவுட்ஸ் இருக்கான்னு கேக்குறேன் சார். விடையில மட்டும் திருப்பி சொல்லுங்க சார். 13 சொல்லுங்க சார். 13வது அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடிக்காத பெண் உறுப்பினர். அரசாங்க வேலை செய்யாத, திருமணம் முடிக்காத, இதெல்லாம் திருமணம், சதுரம் திருமணம், அரசாங்க வேலை, வட்டம் அரசாங்க வேலை. அப்ப அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடிக்காத, அரசாங்க வேலை செய்யாத திருமணம் முடிக்காத பெண் என்ற வழிகளை இந்த 30 17 8 வராது, அது பெண் இல்ல. வட்டமும் வராது, சதுரம் வராது, செவ்வகம் தான் வரப்போகுது 13ஆம் கேள்விக்கு. அந்த செவ்வகத்துக்குள்ள இந்த 30 இந்த 17. சோ ஆன்சர் இஸ் யா. வெரி குட், வெரி குட். திரும்ப முதல்ல இந்த விடைக்கு வாரன், அதுல சில லேட் கமர்ஸ் இருக்கிறீர்கள். இனி அது கூட மிஸ்டேக் இல்லை, என்னுடைய டைம் சேஞ்ச், என்னுடைய மிஸ்டேக் தான். இன்றைக்கு சொல்றேன் பாருங்க. முதலாம் கேள்விக்கு விடை 4, இரண்டாம் கேள்விக்கு விடை 1, 3 2, 4 4, 5 3, அடுத்தது 6 55, 7 31, 8 10, 9 3, 10 72, 11 59, 12 14, 13 47, 14 40, 15 69. நல்லது. டவுட்ஸ் எல்லாம் கடைசியா பார்ப்பேன். இந்த கடைசியா பாக்குறது டைம் ரஷ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ் நீங்க இப்ப கிளியரா தெரியுதா சொல்லுங்க. இந்த கொஞ்சம் கடைசியா எனக்கு ரஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சில டைம் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. டவுட்னா கேளுங்க, இப்பயே விளங்கப்படுத்தி ஒன்று போறேன். ரைட், அடுத்த வேலைக்கு வாங்க. 15 வரையும் செய்திருக்கான். 16ஆம் கேள்விக்கு வருவோம். ரைட், அவதானிங்க. 16ல இருந்து மியூட் பண்ணப்பட்டிருக்குது. நான் மியூட் பண்ணி இருக்கிறேன். என்னடா கொஞ்சம் சவுண்டா இருக்குது. கொஸ்டின் பண்ண வேண்டிய ஆக்கள் மியூட் ஆன் பண்ணிட்டு எனக்கு கதைச்சு கொள்ளலாம். பிரச்சனை ஒண்ணு, நான் கமெண்ட் மியூட்டா கொடுத்துருக்கேன். ரைட், கொஸ்டின் பண்றேன்னா நீங்க கொஸ்டின் பண்ணி கொடுங்க. ஓகே, நன்றி. அடுத்த விளக்கம் பாருங்க. அடுத்தது மொழித்திறன் நம்மளா மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஒன்றுக்கொன்று குறித்த தொடர்பொன்றை காட்டு 3 சொற்கள் அல்லது எழுத்துக்கள் ஆரம்பத்திலே தரப்பட்டுள்ளன. அந்த 3 சொற்களில் அல்லது எழுத்துக்களில் காணப்படும் தொடர்பை கொண்டுள்ள வேறு 3 சொற்கள் அல்லது எழுத்துக்கள் அதன் எதிரே எழுதப்பட வேண்டும். அந்த 3 சொற்களில் எழுத்துக்களில் 2 தரப்பட்டுள்ளதுடன் என்ற குறியீட்டுடன் கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய சொல்லை எழுத்தை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறார். முதலாவது பாருங்க, 6 சமுத்திரம் கடல். 6 சமுத்திரம் கடல் என்று சொல்லப்படும் போது 6க்கு பிற கடல், கடலுக்கு பிற சமுத்திரம், இப்படிதான் அந்த ஓர்டர் வருது. 6 எண்டல ஸ்டார்ட் பண்ணி கடல் சமுத்திரம். அப்படி வந்தா கிராமம் மாவட்டம் நடுவில் வரும் மாகாணம். கிராமம் மாவட்டம் நடுவில் வரும் மாகாணம். இரண்டாவது கேள்விக்கு வாங்க. ஏடிஜி ஓ யூ என்று தரப்படும். ஏ பி சி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ ஆகவே 6 என்பது சரி. அடுத்த வினா 3 6 10.
இவ்வாறு வித்தியாசமாக போடுவான், தனியா மொழிதான் போடணும். 3 3 மாறினாலும் 10, 6 13, 6 மணி 13 மட்டும் 21. இந்த 3 4 மாதிரி 7 8, 21 என்பது சரி. பலாமரம், தென்னை மரம், வாழை மரம் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குது. அது 20 1 2 பார்த்தாலும் கடினமா இருக்குது, வேறு அமைப்புல பார்க்கவும் கடினமா இருக்கு. எங்களுக்கு பலா தென்னை வாழைக்குள்ளதான் ஒரு தொடர்பு எடுக்கணும். பலா வாழை என்றது ஒரு சுழியான அந்த விதமான தன்மை என்ற அடுத்தது தென்னை என்ற பேச பார்க்கலாம். அப்படி வந்து கித்துள் மரம், அன்னாசி மரம் என்று இருக்கு. அப்ப அன்னாசி அது இந்த பலா வாழை மாதிரி, பலா வாழை மாதிரி அமைப்பாக விதைக்குள்ள நாங்கள் தேசிக்காய், மாமரத்தை விட தேசிக்காய், தேசி மரம் அன்னாசி மரத்தை எடுத்தோம்னா கித்துள் மரம் ஒரு என்ன தென்னை மரம் போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கின்றதை காட்டலாம். வேற பேஸ்ல வர்றது கொஞ்சம் கடினமா இருக்குது. மாமரம் கருதுவார்கள், மாமரத்தை விட பொருத்தமா இருக்கு தேசி மரம். பலாமரம் வாழை மரத்தை ஒரு ஆங்கிள் கொண்டு வந்தோம்னா தென்னை மரம் ஒரு நடு ஆங்கிளுக்கா போகும். லிக்விட் கோர்ன் ஸ்ட்ரீமிங் அப்படியும் எடுக்கலாம். வெரி குட், அந்த விளக்கம் சரி. மற்றது வரைக்குள்ள தேசி அன்னாசி எடுத்தோம்னா கித்துள்ள நடுவில் எடுக்கலாம். அந்த அமைப்புக்குள்ள போங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. செகண்டா போடுங்க, கொஞ்சம் ஒரு தளம்பல் இருக்குதான். மற்றகள் சரி. அடுத்தது பேருந்து, கார், முச்சக்கர வண்டி. பேருந்துன்றது 6 அல்லது 8 செல்லுவதரம், கார் 4, முச்சக்கர வண்டி 3, சிலந்தி 8, பசு 4, காகன் 2. அவை பசு என்றதை எடுத்துக்கொள்ளுங்க. கால்கள் அல்லது செல்லுகளின் எண்ணிக்கை ஆவே 16க்கு 3, 16க்கு 3, 17க்கு 4, 18க்கு 3, 19க்கு 2 தான் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் இருக்கா அன்பேலன்ஸா இருக்குது, ஒருக்கா பாருங்க. 20க்கு 3. அடுத்தது ஒரு மொழித்திறன் சொற்களைத்தான் காட்டியிருக்க எடுத்துக்கொள்ளுங்க. வரைவுள்ள ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஆரம்பத்தில் தரப்பட்ட சொற்களுக்கு இடையே காணப்படும் தொடர்புக்கு எஸ் அந்த விதமா பார்க்கலாம். ஓகே, அதுவும் சரியா இருக்கும். ரைட். திரும்ப சொல்லுங்க சார். சொல்லுங்க. விடையில திரும்ப சொல்லுங்க சார். 16க்கு 16 3, 17 4, 18 3, 19 2, 20 3. அடுத்த வினா தோதிக்குவாங்க. ஆரம்பத்தில் தரப்பட்டுள்ள இரு சொற்சோடிகளுக்கு இடையே காணப்படும் தொடர்புக்கு சமமான தொடர்பு. ஆரம்பத்துல காணப்படுறதுக்கு சமமான தொடர்பை கேட்கிறார். சீமெந்து கான்கிரீட் இல்ல மாமரம் வரும். எனக்கு அந்த சரியான ஆன்சரிங் மெத்தட் இல்லாம இருக்கு. 1 or 2 தான் வரப்போது. 2 தான் செட் பண்ணிருக்கேன். இப்ப 1 வராதுன்னு நான் உறுதியான்னு சொல்லல. அவர்கள் என்ன மாதிரி அதை அனுமானிச்சிருக்கிறோம்ன்றது எனக்கு கிளியர் இல்லாம இருக்குது. 1 என்பது சரியான ஒரு வித்துல இரு வித்துல அப்படி ஒரு பேசுக்குள்ள போகலாம் இருக்கு. இப்ப அவர் சொன்ன மாதிரி சீட்ஸ் எண்ணிக்கையோ அல்லது சூளை என்ற அடிப்படையிலையோ அல்ல தென்னைக்கு அங்கால கித்துள்ள வர்றபடியால இங்கால அன்னாசை, வாழை, பலா, தேசி அந்த விதமான அமைப்புலையா எஸ் அப்படி ஏதோ ஒரு முறையில கொண்டு வரலாம். எஸ் ஓகே. அடுத்த விளக்கத்துக்கு வாங்க. சீமெந்து கான்கிரீட், பலகை கதிரை. சீமெந்து ஆல கான்கிரீட் ஒரு பிரதானமான விடயம். பலகை கதிரை, மாபான் களிமண் பானை, துணி பருத்தி, மாறி வரணும், பருத்தி துணி மாறி போட்டுக்கொள்ளுங்க, பருத்தி துணி. ஆகவே பிரதானமான மூலப்பொருள் என்ற அடிப்படையில சீமெந்து கான்கிரீட், மாபான் செகண்ட் இஸ் கரெக்ட். பிரதானமான விடயம். லாபம் வியாபாரம், வியாபாரத்தில் நட்டமும் வரலாம். ப்ராஃபிட் என்பது இங்க ஒரு பாசிட்டிவான நிலைமையை அப்ரோச் பண்ணது. பெறுபேறு போட்டி, விற்பனை குணமடைதல், செலவு வருமானம், குணமடைதல் சிகிச்சை, பெறுபேறு போட்டி, அதில் பெறுபேறு சாதமா பாதமா தெரியாது. உற்பத்தியால விற்பனை அது கிளியர் இல்ல. செலவு வருமானம் அது ஒரு விதமான தொடர்புகள். சிகிச்சை மூலம் குணமடைகிறார், வியாபாரத்தின் மூலம் லாபம், சிகிச்சை மூலம் குணமடைதல். ஆகவே 4வது சரி. வெள்ளிப்பொன், வெள்ளிப்பொன்
அதுல அந்த வருமான ரீதியான விளக்கங்களை தான் பார்க்கலாம். அந்த ரெண்டுக்கும் இடையிலான டீசல் பெட்ரோல், ரத்தினம் முத்து, பப்பாசி மாம்பழம், மீன் இறைச்சி. டீசல் பெட்ரோல் என்பது சரி, முதலாவது வருமான அடிப்படையில். காற்று பட்டம், பட்டத்துக்கான காற்று, என்ஜின் மோட்டார் வாகனம், எண்ணெய் கப்பல், நிலக்கரி உயர்தம், எரிபொருள் ஆகாய விமானம். ஆகவே அதுல பட்டத்துக்கு காற்று போல ஆகாய விமானத்துக்கு எரிபொருள். 4வது விடை சரி. வேலி விவசாய நிலம், வேலி விவசாய நிலம், விவசாய நிலத்துக்கு வேலி, விவசாய நிலத்துக்கு வேலி என்று சொன்னால் அந்த விவசாய நிலத்தின் மூலம், அந்த வேலி மூலம் விவசாய நிலமானது பாதுகாக்கப்படுது. மற்றது அது சுற்றி அமைப்பு. அதே போல வீடுக்கு மதில், வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சுற்றி அமைப்பு மதில். ஆனா குளத்துல அணைக்கட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான். கடற்கரைக்கு கடலுக்கு கடற்கரை என்பது அது ஒரு செயற்கை, அது ஒரு நார்மல் நிலைமை. அது புகைப்படத்துக்கு சட்டகம். அதை விட எங்களுக்கு அந்த நில ரீதியான அமைப்பு பார்த்தா வேலி விவசாய நிலம், நிலத்தில் இருக்கிற மதில் வீடு. ஆகவே பாசிபிளான ஆன்சர் முதலாவது ஆன்சர் தான். அது அனுமானிச்சு இருக்கிற படியால அதை பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே 21க்கு விடை 2, 22க்கு விடை 4, 23க்கு விடை 1, 24க்கு விடை 4, 25க்கு விடை 1. அடுத்த வினா பாருங்கள். 28 சதுரங்களால் நிறைவடையும். இந்த கேள்விக்கான பேர் கபுரோ புதிர். அதாவது ஜப்பான்ல இருக்கிற சொல்லுங்க சார். சொல்லுங்க. இன்னொருத்தன வீடியோ சொல்லுங்க சார். 21க்கு 2, 22க்கு 4, 23க்கு 1, 24க்கு 4, 25க்கு 1. இந்த விதமான படத்துக்கு பெயர் ககுரோ புதிர். ககுரோ புதிர் என்று சொல்லப்படுறது சுருக்கமாக சொல்றேன். அந்த குறிப்பிட்ட இவ்வாறான நிறை, இவ்வாறான இதுகள் தரப்படும். இதுக்கு மேல அதன் கூட்டுத்தொகையை தருவாங்க. இவ்வாறு கூட்டும் போது இந்த கூட்டுத்தொகை வரும். இதுதான் ககுரோ புதிர் என்பதன் சாரம்சம். இன்னொரு விளக்கம் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறார்கள். கேள்விய வாசிட்டு வாரன் படத்தை விளங்கப்படுத்துறான். படத்தை விளங்கப்படுத்துற ஈஸியா.
ரைட், அவதானிங்க. படம் சரியாக இருந்தா கொஞ்சம் விளக்கப்படுத்துற எனக்கு ஈஸியா இருக்கும். ரைட், அவதானிப்பான். ரைட், இதுல நோட் பண்ணிக்கொள்ளும். 7 25 35 5 17 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 13 14 yes 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 25 26 27 ஒன்று மிஸ் ஆகுது. ஒன்று மிஸ் ஆகுது. எங்க 1 2 3 4 5 1 2 3 4 5 அது சரி. 1 2 அது சரி. 1 2 சரி. 1 2 3 சரி. இதுல ஒன்று சரி. இதுல ஒன்று இதுல சரி. 5 இதுல சரி. 1 இதுல ஒரு பாக்ஸ் 2 ரைட். பாப்பன் செய்வன் தொடங்குவோம். டைம் ஆகுது. இதுல பிரதானமான விளக்கம் என்னென்றால், தரப்பட்ட இந்த குறித்த இந்த சட்டகம் அல்ல நெய்யரி அல்லது இந்த கப்புரோ புதிர் இது என்ன செய்யப்படுற போதுன்னா, இந்த விளத்தினை கூட்டுத்தொகை நான் வேண்ட கணக்கமல் வாசிக்கிறேன். இக்கோலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சதுரங்களினதும் 1 வரை உள்ள எண்களுள் குறித்த ஒரு எண்ணொன்று என்றவாறு இடப்பட்டு பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். அப்ப 1 வரையான இலக்கங்களை நாங்கள் இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அல்ல 1 வரையான இலக்கங்களை இதுக்குள்ள நாங்கள் அப்ளை பண்றோம். அங்கே கோலத்திலே நிலத்திய பிரதேசங்களை எல்லைப்படுத்தப்பட்ட நிறை அல்லது நிரலிலே ஒரு எண்ணை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் இட முடியாது. அதுன்ற தமிழ் என்னது கிளியரா பாருங்க. 1 எங்களுக்கு போடலாம் என்று சொன்னால், இதுல 1 2 3 4 5க்கு நாங்கள் 1 to 9 போடலாம். அதே மாதிரி இதுல 1 2 3 4 5 5 6 1 2 3 4 5 6 அந்த 6க்கு நாங்கள் 1 to 9 பயன்படுத்தலாமா என்றதான் உங்க இருக்கிற கேள்வி. இதுக்கு நாங்கள் இதை அப்படியே ஃபுல்லாவே பார்க்கலாம். நிலத்திய பிரதேசங்களினால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு தமிழை போட்டு வழியா இதுல 1 to 9 இதுக்குள்ள பயன்படுத்தி போட்டு, திரும்ப இன்னொரு புது 1 to 9 இதுக்குள்ள பயன்படுத்தி போட்டு,
திரும்ப ஒரு புதிய 129 இதுக்குள்ள பயன்படுத்தலாம் என்றதான் அது தமிழ். அப்படி என்று சொல்லப்பட்ட இதுல 4 வந்தால் இதுல 4 போடலாம். இதுக்குள்ள போட இயலாது. இதுல 4 இதுல போட்டால் இந்த நிலத்தினத்துக்கு பிறகு இதுல 4 போடலாம். இதுல நிலத்தினத்துக்கு பிறகு இதுல 4 போடலாம் என்றுதான் இந்த தமிழ். That's the point. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா சரி. நிலக்கிய பிரதேசங்களினால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக அந்தந்த சதுர நிரலில் உள்ளடக்கப்படும் எண்களின் கூட்டுத்தொகையானது அந்த நிறையல்ல நிரலின் முன்பாக வெளியே உள்ள வட்டத்தினுள் காட்டப்பட்டுள்ளன. இந்த முறைக்கேற்ப இந்த கோலத்தில் சில சதுரங்களுக்காக இடப்படும் எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு மேலும் சில சதுரங்களில் தமிழ் எழுத்துக்கள், ஆங்கிலம் என்று வந்தா மாத்துங்க, தமிழ் எழுத்துக்கள் இடப்பட்டோ அல்லது வறுமையாகவோ உள்ளன. மேலும் இங்கே ஆனா அவனா ஈனா ஐயனா ஊனா என்ற தமிழ் எழுத்துக்களின் மூலம் அந்தந்த இடங்களுக்குரிய குறித்தவர் எண்ணொன்று வகை குறிக்கப்படுகின்றன. குட். இதுல பாருங்க, முதலாவது நாங்கள் உள்ளவருக்கு சிலதை அனுமானிக்கலாம். இப்ப எங்களுக்கு இதுல 9, 5, 7 என்று தந்தபடியால் ஆனாவை வச்சுக்கொண்டு இதுக்கு நாங்கள் ஒரு விடைக்கு வரலாம். அல்லது எங்களுக்கு இன்னும் முஸ்லம் என்று சொன்னா 4 இதுல தரப்படுது 5 ஆவி இதுக்கு விடை 1, 4 1 5. அப்படி வந்தோம் என்று சொன்னால் இதுல 1 வந்தபடியா மேல 7 காட்டப்படுது, 1 6 7. 6 என்று சொன்னா எங்களுக்கு ஆணவுக்கான விடையா வருகிறது 8. இப்படி இலவாவும் கண்டுபிடிக்கலாம். இலவா கண்டுபிடிக்கல என்று சொன்னா கொஞ்சம் சற்று கிரிட்டிக்கலா இருக்கும். சில வலையில ஈனாவுக்கான வருமானம் எடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வெற்றிடம் இதுக்குள்ளேயும் இருக்குது, வெற்றிடம் இதுலயும் இருக்குது, இந்தியால ஒரு கூட்டுதொகையும் காணலாம். அவங்களுக்கு இந்த 17 வச்சுக்கொண்டு இதுல என்னத்தை போடலாம் இதுல என்னத்தை போடலாம் விடிய வச்சுக்கொண்டுதான் ஜட்ஜ் பண்ணலாம். அதே மாதிரிதான் இந்தியாவில் இருக்கிற ஆவண்ணாவும் ஊனாவும். ஆனா ஆவண்ணா ஊனாவும் ஒரே செட்டுக்குள்ள விழுந்துருக்கு. ஒரே செட்டுக்குள்ள விழுந்தபடியால் எப்படி கொண்டு போகலாம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இதுக்கு பிரவாரம் இதுக்கு பார்த்துக் கொள்வோம். ஆவண்ணா ஊனாவும் ஒரே செட்டுக்குள்ள வந்துருக்கு. இப்ப ஆனா கண்ட மாதிரி ஓரளவுக்கு பிடிக்கலாம். 7 9 அங்கே 22 தந்திருக்கிறார். 7 9 22 தந்தா 7 9 16 6 22. இதுல 6 தந்திருக்குது, இங்க 9 தந்திருக்குது, இங்க 7 தரப்பட்டிருக்கு. ஆவி அங்க நாங்கள் அதுல 6 கொடுத்திருக்கிறோம். 6 கொடுத்திருக்கிற வழியில எங்களுக்கு 6 என்று சொன்னால் இந்தியால வருது 9. எங்களுக்கான இந்த 7 என்பது இதுக்கான கூட்டுத்தொகை. மாறி எடுக்காதுங்க. 9 இதுக்கான கூட்டுத்தொகை இங்க மேல இருக்குது 9. அவங்களுக்கு 9க்கும் 6க்கும் இடையிலான வித்தியாசம் 3. இது ஒரு வேற வேலையும் எடுக்கலாம். 9க்கும் 6க்கும் இடையிலான வித்தியாசம் 3. 3 என்று சொன்னால் 3 0 என்று வரையிலாது, 2 1 என்று வரலாம். ஆனா 1 இங்க வந்த வழியில இங்க நாங்கள் 1 போட இயலாது. 9 6 போனால் 3 3 நாங்கள் போடுற விதம் 2 1 போடலாம், 1 2 போடலாம், 3 0 போட இயலாது. ஆவி எங்களுக்கு மேல வரக்கூடிய விடை 2. இதுல 2 தான் போடுறேன்னா 1 இங்க போட இயலாது. ஆவி 1 போடுறது இந்த இடத்துல 1 வாரம் 7 9. புறவாத்தம் என்று சொன்னால் இதுல 1 வந்துடுது. அங்க அடுத்த கோலத்தை பார்ப்போம். இதுல 27 தரப்பட்டிருக்கு. இதுல என்ன தரப்பட்டிருக்கு, 1 தரப்பட்டிருக்கு, இங்க 5 தரப்பட்டிருக்கு. ஆக 1. அடுத்தது நாங்கள் அவ்வாறு வரும்போது இதுல ஒரு பத்தி கெஸ் பண்ணிட்டோம். திரும்ப எங்களுக்கு வரப்போது இந்த குறிப்பிட்ட ஆவண்ணா வருகிறது, ஊனா வருகிறது. இதுல 9 தரப்படியால் இதுல 2 1 3 வந்துருக்கு. 3 வந்தா நாங்கள் ஆவண்ணா கண்டுபிடிக்கலாம். 6 6 1 7 2 9. அப்ப 6 9 14. 14 என்று சொல்லப்படும் போது 6 9 15. 15 என்று சொல்லப்படும் போது எங்களுக்கு கீழே ஒரு இடைவெளி இருக்குது, அதை விட 2 இடைவெளி வருது. ஊனாவும் அடுத்த வச்சிடவும் எங்களுக்கு டோட்டல் கொடுத்த வரப்போது 27. அவங்களுக்கு அதுல விடிய வச்சுக்கொண்டும் வரலாம். இப்ப 6 வந்துருக்கு, 6 9 15 வந்துருக்கு. 6 9 15 வந்தால் திரும்ப ஊனாவும் வருது, ஒரு வெற்றிடவும் இருக்குது. ஊனாவும் வருது, ஒரு வெற்றிடவும் இருக்குது. எங்களுக்கு இங்க 6 போட்டுட்டோம். 6 போட்டபடியா நாங்க ஆவண்ணா விடயம் வச்சுக்கொண்டு ஊனா விடயம் பார்க்கலாம். ஊனா விடையில எங்களுக்கு தரப்பட்டு இருக்குது 5 6 7 8. ஆவே 5 வருமா 6 வருமா 7 வருமா 8 வருமா வர 6 வராது. 6 வராதுன்னா 8 நாங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். 8
8 மாதம் 14 23 23 4 20 அவ்வாறு 4 வந்தா 4 1 5 இந்திய கூட்டுத்தொகை வருது 7. ஈயண்ணாக்கு விடியாக அங்க தரப்பட்டிருக்குது. ஈயண்ணாக்கான விடியா தந்திருக்குன்னா 2. ஆகவே அது 2 சரி. எங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கூட்டுத்தொகையை பார்க்கணும். ஒன்று ஃபில் பண்ணா விட மற்றதான் பார்த்தோம்னா எங்களுக்கு உள்ளவங்க அதை சரி பண்ணி விடலாம். இப்ப நான் இதுல முதல்ல வந்தது இந்த 7 போது 14 மாதம் 22 22 போனபடியால திரும்ப 9 கூட்டுத்தொகை வருது. 2 1 போட்டுதான். அடுத்ததாக 1 மாதம் 7 7 7 2 9 இதுல 6 வந்தபடியா 6 9 15 15 விட 2 வச்சுடா 15 10 25 12 போடணும். 12 போடணும்னா இதுல 8 கொடுக்கலாம். ஏன்னா 6 இஞ்ச விடுபட்டிருக்கு 8 கொடுத்தால் 9 15 மட்டும் 23 4 20 இதுல 4 போட்டபடியா ஆல்ரெடி 1 இருக்குது. 4 மட்டும் 5 வடிகால 4 வர இலக்கம் 5 வர இலக்கம் போடப்பட்ட வடியால இங்க 2 கொடுக்கலாம். டோட்டல் 7 விடை சரி. அவை அந்த விதமாக அமைப்புல மாறி வந்து கொண்டு இந்த கொஞ்சம் விடியலை வச்சுக்கொண்டு கெச் பண்ணிக்கொண்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் கப்புறம் ஒப்பது. இதுல இருக்கிற விளக்கம் அது. அந்த விளக்கத்தை வரை சிம்பிளா எடுத்துக்கொள்ளுங்க. அதே அமைப்புல விடிய வச்சுக்கொண்டு நாங்கள் போனோம்னா எங்களுக்கு ஓரளவுக்கு இந்தியாவில் கேஜசம் ஃபில் பண்ணப்படும். இதுல வருது 8 8 4 12 திரும்ப 6 2 வருது. அவ்வாறு வரும்போது இதுல வருது 6 இதுல வருது 7 6 மேலும் 13 13 4 17 4 மேலும் 11 6 17 7 மாதம் 13 4 17 மட்டும் 8 25 இந்த 2 தெளிவு பண்ணக்கூடிய மாதிரி விடியெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு இலக்கம் மீளவும் வராத மாதிரி பாத்தீங்கன்னா சரி. ஆக இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 6 ஆனா 8 9 5 7 திரும்ப 1 4 திரும்ப 6 இதுல வர்ற பூஜ்ஜியம் எங்களுக்கு தேவையில்லை. அதை காண தேவையில்லை. 6 அடுத்தது 6 7 4 6 மேலும் 13 4 17 திரும்ப ஈயனாக்கு வருது 2 1 4 அடுத்தது 5 மேல வருது 1 6 2 7 9 6 ஊனாக்கு வருது 8 8 1 அடுத்தது 2 1 4 எண்ணிக்கைகள் போடப்பட்ட எதுவும் கிளியர் இல்லையா கேட்டுக்கொள்ளுங்க. விடிய இருக்கா சொல்றேன். ஆனாவுக்கான விடை வருது 4வது விடை 8 ஆனாக்கு விடை 4வது விடை 8 ஆவண்ணாக்கான விடை 3வது விடை 6 ஈனாக்கு 2வது விடை 4 ஈயண்ணாக்கு 1வது விடை 2 ஊனாக்கு 4வது விடை 8 ஊனாக்கு 4வது விடை 8. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இதுல சார் அந்த நாங்க அந்த மீதி உள்ளதுல நிரப்ப தேவையில்லையா? 5 இங்கால வலப்பக்கம் இடப்பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் 5 பாருங்க சார். ஈனாக்கில ஈயனாக்கில அதுல மத்த 2 தேவையில்லை. நிரப்ப வேண்டிய அவசியம் உண்டு இல்லையா? கட்டாயம் தேவையில்லையா? நீங்க ஈயனாக்கில 5 இருக்குது, அதுக்கு மேல 2 தேவையில்லாத விடலாம். அது பிரச்சனை. ஈயனாக்கு மேல அதுவும் தேவையில்லை. இல்ல தேவையில்லை. எங்களுக்கு அதோட அது காணாம மேலாத அதை விடுவோம். பிரச்சனை இல்ல. சம்பந்தப்பட்டதுல மட்டும் நிரப்பினா சரி. கவனிக்கிறேன் சார். இதை அவதானிக்கக்கூடிய மிக நுணுக்கமான முறையை சொல்லுங்க சார். முதரம் எப்படி பார்க்கலாம்? இல்ல இதுல நீங்கள் அவதானிக்கப்படக்கூடிய முறையில அதுக்கத்தான் நான் முதல் இதை காட்டினான். ஆனாவ முதல் 4 மட்டும் 5 எடுத்து போட்டுதான் குயிக்கா ஆனாவ எடுக்கலாம். நேரம் ஆனால நின்று எடுக்க இயலாது. ஆனா பிறகு உடனே ஆவணாக்கத்தான் வாராம். ஆவணாவை எடுக்க இயலாது. நாங்கள் முதல் 7 9 6 வச்சுக்கொண்டு இதுக்கு வந்தா ஆவணாக்கு வர போறோம். ஆவணாக்கு வந்த பிறகு ஊனாவண்ட அப்படியே டச் பண்ணி கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு விடும். இதுதான் மெதட். இதுல வேற மெதட் இல்லாம தான் இருக்குது. இது இவ்வாறு போறதான் ஈஸி. அது ஓகே. இந்த விதமாக ரெண்டுமங்களை பார்க்கணும். ஒன்று வேறுபட்ட இலக்கமா இருக்கணும்,
அதாவது 1 to 9க்கு உட்பட்ட இலக்கமா இருக்கணும். சதுரத்துக்கு வெளியில வந்தா, நிலட்டப்பட்ட சதுரத்துக்கு வெளியில வந்தா போடலாம். நிலட்டப்பட்டதுக்குள்ளேயே வந்தா அந்த அந்த எண்ணிக்கை வரக்கூடிய மாதிரி, கூட்டுத்தொகை வரக்கூடிய மாதிரி கெஸ் பண்ணி போடலாம். ஒரு சப்போர்ட்டிவா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்சர்ஸ் வச்சுக்கொண்டு மூவ் பண்ணி கொண்டு போனோம்னா சரி. விடையில இருக்கா சொல்லுங்க சார். ரைட், அவதானிங்க. 26க்கு 4வது விடை 8, 27க்கு 3வது விடை 6, 28க்கு 2வது விடை 4, 29க்கு 1வது விடை 2, 30க்கு 4வது விடை 8. ரைட், ஓகே தேங்க்யூ. ஓகே, நல்லது. அடுத்த ரகசிய குறிட்டுத்திறன். ரகசிய குறிட்டுத்திறன் அவ்வளவு கடினமான வினா தொகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்றுல இருக்கு. அந்த வித்தியாசம் இந்த வினா செட்டிலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களை பார்க்க அது 2 ஒன்றா வழங்க, அந்த வித்தியாசத்தை மட்டும் சொல்றேன். அவதானிங்க. இவ்வாறு தரப்பட்டிருக்கு. 42, 56, 30, 13, 52, 10, 63, 45, 02, 21, 0, 135, 20, 84, 97, 49, 72, 08. இங்கால சொல்றான் FPDKAB, BHKHDF, ABFCDK, HDFDHK, EGAJKD, BKJAGE. ரைட், இதோட விளக்கத்துக்காக மற்றபடி ஓகே. உங்களுக்கு இந்த வினா பார்த்திருப்பியால் இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளில் தெரிவு செய்து அவ்விடை தெரிவின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதலாம். ABCDFGHGHJ மற்றும் K போன்ற ஆங்கிலத்துக்கள் 10, 0 to 9 வரையான எண் பெருமானங்களை கொண்டவை. 0 to 9 6 இலக்கங்களை உடைய. அந்த 2வது பாயிண்ட வெட்டுங்க. 2 ஒன்றாத்தான் இருக்கு. 2வது பாயிண்ட கட் பண்ணிட்டு 3 4 பாருங்க. 2வது எல்லாம் ஒன்றுதான். 2 1 4 1 தான். 6 இலக்கங்களுடைய எண் தொகுதிகள் 6ம் அவற்றுக்குரிய ஆங்கில எழுத்து தொகுதிகளும் கீழ்கண்டவாறு தரப்பட்டுள்ளன. கீழே அந்த மெத்தட்ல தந்திருக்கிறான். தொடர்ந்து பாருங்க. இந்த எண் தொகுதியுள்ள ஆங்கில எண்களுக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் ஒழுங்குமுறைப்படி தரப்படவில்லை. அதுண்ட தமிழ் என்ன? ஆங்கில எழுத்துக்கள் ஒழுங்குமுறைப்படி தரப்படவில்லை என்று சொன்னா, வரிசை என்ற வேடவங்க பாவிக்கல என்று சொன்னால், உடனடியாக என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட எண்தோதிக்குரிய ஆங்கில எழுத்து இதுக்குள்ளதான். வரிசையாண்ட வேர்ட் பயன்படுத்தல ஒழுங்குமுறைப்படி தரப்பட்டுள்ளன. இது ஒரு 2 செட் இருக்குது. அடுத்த கதை போட்டு கதைக்கிறான். அதாவது இதுல சொல்லப்படுற விளக்கம் என்னன்னா, இதுக்கான எண்பெருமானங்களுக்குரிய எழுத்துக்கள் இங்க நேரம் நிக்குது, ஆனா ஒழுங்கு இல்ல. 4 எப்பா இருக்கலாம், 2 சியா இருக்கலாம். அதான் அந்த விளக்கம். வரிசை ஒழுங்கில் தரப்படவில்லை என்று சொன்னால், இந்த 42, 56, 30 இதா இருந்தால் 4க்கான பெருமானம் தான் இ, 2க்கான எழுத்துத்தான் ஜி, 5க்கான எழுத்துத்தான் ஏ. அதுக்கேற்ற வரிசை ஒழுங்குமுறையில் தரப்படவில்லைன்னா வரிசையை கண்டுபிடிச்சா அது ஒழுங்கு. எங்களுக்கு வரிசை கண்டு பயன்படுத்தலைன்னா இந்த எண்பெருமானத்துக்கான ஆங்கில எழுத்து இவர்தான், இந்த எண்பெருமானத்துக்கான ஆங்கில எழுத்துக்கள் இவைதான், இதுக்கான பெருமானம் இவைதான், ஆனா ஒழுங்கில் இல்லை. அதை கண்டுபிடி. இது இந்த செட்டுக்குள்ளேயும் இந்த 2 அப்ரோச் இருக்கு. இதே மாதிரி போடுவான். அந்த சின்ன வசனம் மட்டும் மாற்றுவான். வரிசை ஒழுங்கில் தரப்படவில்லை, அதே ஒழுங்கில் தரப்படவில்லை, வரிசையாண்டு பயன்படுத்தவில்லை என்று சொன்னா இவை இருக்கிறது நேரதான். அதை வச்சு பிடிச்சிங்கன்னா சரி, இதுக்கு வேறு கதைக்கிறதுக்கு இடம் இல்லை. வளர்ந்த அந்த கேள்வியில இருக்கிற சின்ன பாயிண்ட். இதுல 2 செட் இருக்குது. உங்களை கேள்வியை பார்க்க கூட 2 ஒன்றா விளங்கம். அந்த வரிசையாண்ட வேர்டுல வச்சு இந்த கேள்வியை மாற்றுவான். அவ்வளவுதான் விளக்கம். அந்த பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா உடனே அதுல கண்டுபிடிச்சிடலாம். ஆக இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சமமான ஆங்கில எழுத்துக்கள். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம் சமமான எண்பெருமானங்கள். 1 3 5 2 1 0, 6 3 4 5 0 2,
அடுத்தது ரெண்டாவது பிடிக்கலாம் முண்டுக்கு எச்சாண்டு ஓமோ 2 தரம் முண்டு வருது கடினம் இல்ல பாப்பா நான் 2 முண்டை சேர்த்து காட்டேன் ரைட் இதுல ஒன்று அதான் பாக்குறேன் ஒன்று மற்ற 3 5 2 0 2 கூட ஒன்று வருது ஆவே ஒன்று எங்களுக்கு வந்துச்சுன்னா டபுள் எச் சில டபுள் வந்துச்சுன்னு சொன்னா டபுள்கள் இப்ப இதுல டபுள் இன்னொன்றுல டபுள் வந்துச்சுன்னா டபுளை வச்சு போட்டு அப்புறம் நாங்கள் அதை குறிச்சு வச்சு போட்டு வெளியில வரலாம் இல்லாட்டி நாங்கள் அதை சிம்பிளா பார்த்துட்டு போகலாம் இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது டென்ட் பிக்கு வரும் டென்ட் இப்ப டென்ட் இதுல வருது டென்ட் இதுல வருது டென்ட் இதுல வருது 2 இன்ச் வருது 2 இன்ச் வருது 2 இன்ச் வருது அப்ப அதே மாதிரி பி 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 இன்னொரு இலக்கம் அங்க வரலாம் நினைக்கிறேன் 2 அடுத்தது 5 இருக்கும் நினைக்கிறேன் 2 5 எல்லா இடத்துல வருது இங்க வருது இங்க வருது இங்க வருது 2 கண்டுபிடிச்சாங்க 5 வரை இல்ல அடுத்தது 6 6 இல்ல 3 எல்லா இடத்துல வரும் 1 2 3 இங்க அங்கேயும் இல்ல பூஜ்ஜியம் எஸ் பூஜ்ஜியம் எல்லா இடம் இதுல வருது இதுல வருது இதுல வருது இதுல வருது இதுல வருது இதுல வருது பூஜ்ஜியம் மண்டா போட்டோம்னா கே வருது கே வருது கே வருது கே வருது கே வருது கே வருது ஆக எங்களுக்கு 2 பி என்று வருது பூஜ்ஜியம் கே என்று வருது ஆக அதை நாங்கள் வேண்டுமென்றால் இப்ப 35வது வினாவில் இருக்குது 103 விட கேட்கிறான் அப்ப 103 விடைக்குள்ள அதை விடைய வச்சுக்கொண்டு உடனே ஜட்ஜ் பண்ணலாம் பூஜ்ஜியம் எங்களுக்கு பியா கேயா அப்ப எங்களுக்கு அந்த விட வரப்போது 3வது விடை 3வது விடையில மட்டும்தான் கே நடுவில் வருது ஆகவே கே தான் பூஜ்ஜியம் அப்படி அதை குயிக்கா கண்டுபிடிக்கலாம் அவ்வளவு கடினம் இல்லை உங்களை ரெண்டுக்குரியது என்னன்னு கண்டுபிடிச்சாங்க இல்ல 2க்குரியது மற்றது பி தானே ஓட்டோவா 2க்குரியன்னா மற்றது பி தானே எங்களை கேயும் பியும் சமனா வந்துச்சுன்னா கேய வழியில எடுத்தோம்னா அடுத்த பி தானே எங்களை 2 வரைக்குள்ள 2ல 6 கேள்வியில வச்சுக்கொண்டு விடிய வச்சுக்கொண்டு பிடிச்சுக்கொண்டு போக வேண்டியது அதுலயே தான் எங்களுக்கு முழுமையா வரும்ன்றது பிடிச்செடுக்கலாம் ஆனா இப்படியே வச்சு தேடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு இதை விட டைம் கூட வரும் தட்ஸ் அ பாயிண்ட் இதுலயே வச்சு எடுக்கலாம் எடுத்தோம்னு சொன்னா ஒரு நுண்ணறிவுள்ள பிள்ளை என்ன செய்ய மாட்டா அதை சிம்பிளா கண்டுட்டா இதுல 2 பேர் வெறியினம் பண்ணிட்டு உடனே 35 அங்கலிக்கு வரும் 103 வருதோட கேக்குத்தான் பூஜ்ஜியம் என்று சொன்னால் ரைட் அங்கே பிக்கு வரும் அடுத்த இலக்கப்படும் ஆகவே அதுதான் அங்க இருக்கிற பாயிண்ட் வேற ஒன்றும் இல்ல நீங்கள் அந்த வேண்ட பெருமானங்களை தார நிலை கொள்ளுங்க 4க்கு சி என்று சொல்லலாம் 4க்கு சி சொல்லலாம் வெரி குட் 4க்கு நோ 4க்கு சி வராது பாருங்க 4 இங்க நிக்குது 4 பாருங்க 4 மாறு அதே மாதிரி ஏசி 4 6 ஏசி திரும்ப வருது 4 6 அடுத்ததே பாருங்க 4 இஞ்ச வருது அதை விட 4 இஞ்ச வருது இந்த 4 இஞ்ச வரவிட ஏ வருகிறது சோ ஏக்கான வருமானம் 4 சிக்கான வருமானம் 6 அவ்வளவுதான் விளக்கம் இப்படி கண்டுபிடிக்கலாம் 4 6 ஏசி திரும்பவும் 4 6 ஏசி ஆனா இங்க வருது 4 இங்க வருது 4 இங்க வருது ஏ இங்க வருது ஏ சோ ஏ இஸ் 4 சி இஸ் 6 கண்டுபிடிக்கலாம் இது கண்டுபிடிக்கிறாண்டில கண்டுபிடிக்கலாம் எவ்வளவுக்கு நாங்கள் விடிய வச்சுக்கொண்டு குயிக்கா கண்டுபிடிக்கிறோமோ தட் இஸ் த பெஸ்ட் இது தேடி பிடிக்கலாம் முழுக்க இருந்து அரை மணித்தியாலம் எடுக்கும் எங்களுக்கு இது 1 செகண்ட்ல செய்ய வேண்டிய வினாக்கள் வணக்கம் ஓகே திரும்ப எல்லாம் கண்டுபிடிக்கவா சார் முதலாவது மியூட் பண்ணுங்க சார் மியூட் பண்ணி போடுங்க நோட் பண்ணுவோம் வெரி குட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க டீச்சர்ஸ் கேசமன் பூஜ்ஜியம் ஏ சமன் 4 ஏ சமன் 4
B சமன் 2, B சமன் 2, C சமன் 6, C சமன் 6, வெரி குட், ஆன்சர் போடப்பட்டிருக்குது. D சமன் 3, D சமன் 3, E சமன் 7, E சமன் 7, F சமன் 5, F சமன் 5, G சமன் 9, G சமன் 9, H சமன் 1, H சமன் 1, J சமன் 8, J சமன் 8. ரைட், அந்த அடிப்படையில கேள்விக்கு வந்து கொள்ளுங்க. 3 சமன் 5 தர 6 சமன் 48. 3 சமன் 5 சமன் 6 தர 48. அப்ப 3க்கு நாங்கள் எழுத போறோம் B. சாரி, 3 மற்றும் 8. 3 சமன் 5. 3 சமன் 5 தர 6 சமன் 48. இரண்டாவது விட வரும். 3க்கு வரும் D. அடுத்தது 5க்கு வரும் F. 5க்கு வரும் F. தர Cக்கு வரும் 6. தர C சமன் 48க்கு அப்படியே எழுதுங்க. 4க்கு அடுத்தது J. ஆவே இரண்டாவது விடை சரி. இரண்டாவது விடை சரி. சவுண்ட் இருக்கா? சவுண்டா இருக்குது, மீட் பண்ணுங்க. சவுண்ட் கச்சிக்கமா இருக்குது. அவதானிக்கு அடுத்தது. ரைட், நாங்க ஓல் மீட் நாங்க கொடுத்துருக்கோம். அது திரும்ப இது பண்ணப்படுது. ரைட், 31க்கு விடை 2, 33க்கு 374, 374க்கு வருது DEA. 374 DEA. அது சரி. எஸ், நாலாவது. B சக E என்ற பெறுமதியை எழுத்திலும் இலக்கத்திலும். B சக E. B என்று சொன்னால் 2, E என்று சொன்னால் 7, அப்ப 9. 9 மற்றும் G. 9க்கு ஆங்கில எழுத்து G. 9 மற்றும் G. முதலாவது விடை. மேற்கண்ட ஒழுங்கின் அடிப்படையில் 537 எவ்வாறு எழுதப்பட முடியும்? 537 அது நாங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆரம்பத்திலேயே. இரண்டாவது விடை FDE. FDE. அடுத்த வினா 103 எவ்வாறு எழுதப்படும்? மூன்றாவது விடை HKD. HKD. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சரி, விளங்கிட்டு தானே? ஓகே தானே இந்த வினா? ரகசிய குறியீடு. ஓகே சார். ஓகே ரைட் ரைட். ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவோட நேமா பின்னுக்கு உங்களுக்கு அந்த உருப்படங்கள் தரப்பட்டது. உருப்படங்களை கொஞ்சம் அது உருப்படங்கள் செய்யலாம். சில உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆக பார்க்கும். பிற டைமும் கொஞ்சம் எனக்கு பார்க்கும். நான் இதுக்குள்ள இதை அடுத்த செட் கேள்வியை செய்ய வேண்டாம். அடுத்த செட் கேள்வி நல்ல கேள்வி ஒன்று. அதுக்கு பிறகு அந்த உருப்படங்களோட சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்குது. மற்றது அதை விட கடைசியான கேள்வி இருக்குது. அந்த ஒரு சின்ன எண்கோலம், அதுல பெரிய சிக்கல் இல்லை. அந்த எண்கோலத்தோட வார பிறகு அந்த ஒழுங்குபடுத்துற சந்தி, பிரி, சம்பி, அபி என்று சொல்லப்பட்ட கேள்வி. அதுக்கு ஒவ்வொன்று செட் பண்ணி கொண்டு போனா தான் ஈஸியா இருக்கும். அப்படியும் ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் எடுக்கக்கூடிய கேள்வி அது 1/2 மணித்தியாலம் எடுக்க விளங்கப்படுத்துவே. ஆகவே அதுல இருக்கிற அந்த உருக்கோலங்கள், உருப்படங்கள், ஏன்னா உருப்படங்கள் உங்களை கண்டிப்பா உழைச்சாறு பேப்பரை கண்டிப்பா வாரண்டபடியா அந்த செட்டப் போட்டு நான் ரெண்டாவது அந்த 100 வரக்கூடிய மாதிரி எண்கோலம் அதை அடுத்த கிளாஸை செய்து விடுறேன். அடுத்தது அந்த அபி, சந்தி, பிரிகண்ட கேள்வி ஒவ்வொன்றுக்குமே நாங்க திரும்ப ஆர்டர் போடுறோம். அந்த 3 செட் கேள்வியை நான் அடுத்த கிளாஸ் நியமா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள 40 கேள்வி அளவுக்கு ராத்திரமா செய்யப்பட்டுக்கும். மேல 40 கேள்வியோ 50 கேள்வி 55 கேள்வி ஒரு ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய நான் அங்கால எடுத்து அதை செய்து வர்றேன். இஷ்யூ ஒன்று இல்லை. 31 32 விடை சொல்லுங்க சார். 31 32க்கு 32க்கு 4, 33க்கு 1, 34க்கு 2, 35க்கு 3. ரைட். அடுத்த கேள்வி என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், வரைவுள்ள ஒவ்வொரு வினாக்களின் கீழேயும் தமிழ் எழுத்துக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள
கருதன்சார் கூற்றொன்றுடன் வெற்றிடத்தின் தரப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு கூற்றிலும் உள்ளடங்கியுள்ள ஒவ்வொரு தமிழ் எழுத்தொன்றினாலும் 0 தொடக்கம் 9 வரையுள்ள குறித்த ஒரு எண்ணொன்றை குறிப்பிட முடியும். அந்த ஒவ்வொரு கூற்றும் சரியாக அமைவதற்காக வெற்றிடத்தினுள் இடப்பட முடியாது. ஆனா இதுல முதலாம் கேள்விக்கும் இரண்டாம் கேள்விக்கும் ஏதோ டபுள் ஆன்சர்ஸ் இருக்குது. முதலாம் கேள்விக்கும் இரண்டாம் கேள்விக்கும் டபுள் ஆன்சர்ஸ் இங்க அச்சிடல் தவறோ அல்லது ஆரம்பத்திலே போல இதுகள்ல பார்த்து எழுதும் போது ஏதோ மிஸ்டேக் நடந்துட்டு 2 விட வருது. அது தவறு. 2 விடையும் ஹைலைட் பண்றாங்க. இதுல கேட்கப்படுது என்னன்னா, நாங்கள் அந்த வெற்றிடத்துல இடப்பட முடியாத எண்ண பெருமானம் எதுன்னு தான் கேட்கிறாங்க. வடிவ அவதானிங்க. சின்ன கேள்வி, நல்ல கேள்வி ஒன்று. 2 ஏ அண்ணா தர ஏ அண்ணா சக 1 சமன். எங்களுக்கு சமன் என்று போட்டால் இஞ்சாலவார பெருமானம் இஞ்சாலவார பெருமானங்களுக்கு சமன். தியரி. ஆனா எங்களுக்கு இந்த தமிழ் எழுத்துக்களுக்குத்தான் 1 to 9 கொடுக்கலாம். இந்த அப்படி நாங்கள் வர முடியாத பெருமானம் என்னன்னு தான் கேட்கிறான். ஆகவே நாங்கள் அதை அப்ளை பண்ணி கொண்டு போவோம். 2 ஏ தர ஏ சக 1. இப்ப நாங்க 2ல 0 கொடுக்கிறோம். என்ன 0 to 9 0 0 0 0 0 0 0 1 1. ஆகவே நாங்கள் 1 படியே இங்க கொடுக்கலாம். 1 கொடுத்து பார்க்கணும். 2 2 2 2 2 1 3 2 2 திரும்ப எங்களுக்கு வருது 2 2 2 1 3. ஆகவே எங்களுக்கு 3 வாரபடியால இந்த வெற்றிடத்துல நாங்க 2 போட இயலாது. இந்த வெற்றிடத்துல நாங்க 2 போட இயலாது. தரப்பட்ட விடையான முதலாவது விடை 2 போடல, 2க்கு சமப்படாது. 0 நாங்கள் இதுக்கு வெளிப்புறமான 0 கொடுத்தா கூட இது 0 0 0 0 இருக்குன்னா 0 0 1 1 0 1 1. இதுல 1 நாங்க கொடுக்கலாம். பிறகு இதுக்கு 2 போடுறோம். 2 2 பிறகு 2 2 2 3. அப்ப 1க்கு அப்புறம் நான் கொடுக்குற பரவாயில்ல சார். 2 2 2 2 அளவு வரைக்கும் 4 4 3 5 சார் வரணும். சாரி, என்ன 2 2 2 2 2 2 4 பிறகு 1 தான் எங்கேயாவது வர போதும். திரும்பவும் 2 2 பிறகு 2 மட்டும் 3. இஸ் கிளியர்? 2 2 2 திரும்ப இந்த 1 தான் இருக்க போறேன். திரும்பவும் 2 2 2 மட்டும் 3. சரிதானே? எஸ். ஓகே சார். எங்களுக்கு 3 போடலாம். 3 போடலாம். தொடர்ந்து செக் பண்ணுவோம். எங்களுக்கு இப்ப 4 போடலாம். பார்ப்போம். 2 4 8 சாரி 2 3 6. அடுத்த 2 போடுவோம். 1 போட 2 2 4 4 2 8 8 மட்டும் 9. எங்களுக்கு 9 போடலாம். 2 4 4 2 8 8 மட்டும் 9 கொடுக்கலாம். அதே நேரம் பாருங்க, அதுல உங்களுக்கு 3வது விட என்ன தந்திருக்கிறேன்? 3வது விட கொஸ்டினின் படி எப்படி இருக்குது? 11 11. அதனால நீங்க மாத்திட்டேன். 11 அது 11 வராது. பாருங்க. 2 3 6 போட்டுட்டாங்க. 2 4 4 2 8 கொண்டு 9. சரி. பிறகு 3 கொடுத்து பார்ப்போம். 2 3 6 6 3 18 18 கொண்டு 19. ஆகவே எங்களுக்கு 11 கொடுக்க இயலாது. 3வது விட முதல்ல கொடுக்க இயலாது. 4வது விட 19 கொடுக்கலாம். ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்படாத விடைகள் வருகிறது. முதலாவது விடையான 2 முதலாவது விடையான 2 3 விடையான 11 கொடுக்க இயலாது. இடப்பட முடியாத 2 விட வருது. முதலாம் கேள்வி 2 விட வருது. வினாவில் அந்த நோட் பண்ணதுல ஏதோ தவறா இருக்கு. நம்பரை இங்க 9 மாத்தினான். இடப்பட முடியாததான் கேட்கிறான். இடப்படக்கூடியதை கேட்கிறேன். ஆக இதுக்கு நீங்க பிரதிட்டு போட்டு இஞ்சால சமனுக்கு இஞ்சாலும் சமனுக்கு அங்கால. ஆக இடப்பட முடியாத விடை 2, முதலாவது விடை 2, 3வது விடை 9, 3வது விடை 11. அடுத்த வழியை பார்க்கிறேன். உங்களுக்கு செய்து கொண்டு முகம் விளங்காட்டி விளங்கும். 2ஆம் வழியை பார்ப்போம். 2ஆம் வழிக்கு எப்படி வருது என்று சொன்னா, வெற்றிடம் தர 4 சமன் 3 ஏ சக 1. இதுல பாருங்க, இதுல 2 விட தான் வந்து விடுகிறது. பாருங்க, 3 3க்கு 3 0 0 0 1 1.
அவைகளுக்கு அப்படியான விட தெரியல. திரும்ப பார்ப்போம். 4 மூவி 2 6 6 கொண்டு 7. பிறகு அப்ப எங்களுக்கு 4 ஒன்று 4 3 3 0 0 1 1 இஞ்சால 1 தர 4 4 தான் வரப்போகுது. பிறகு 2 போட்டு பார்த்தோம்னா 3 2 6 6 கொண்டு 7. அப்ப இஞ்சால எங்களுக்கு 7 வரக்கூடிய மாதிரி கேட்டா 2 தர 4 8 வருகிறது. பிறகு அடுத்தபடியா பார்ப்போம். 3 தர 3 சக 1 3 9 1 10 4 2 8க்கு பிறகு 4 தர 3 12. இதில் போட்டு பார்த்தோம்னா 3 9 1 10. பிறகு 3 12 12 1 13 3 தர 4 3 12 1 13. ஆனா இந்தியால 13 வரணும் என்று சொன்னா இந்தியாவிலும் 13 வரணும். அதுல நாங்கள் பார்த்தோம்னா 4 12. ஆக எங்களுக்கு 2வது விடை 3 போட இல்லாது. 2வது விடை 3 போடப்படாது. அப்புறம் 3வது விடையா தந்திருக்கிற 4 4 தர 4 14. இதை போட்டு பார்த்தோம்னா 3 3 5 15 15 1 16 சரி. 3வது விடையானது 4 சரி. 4வது விடை என்ன தந்திருக்குது? 4வது விடை ஒரு கவாசிங்க 5 5 வருது. 5 அதுவும் சரி. இப்ப பாருங்க 3 3 அல்லது 5 5 வராது. 3 3 2 6 6 3 7 இங்க 7 வருகிறது. இதுல 4 5 20 அது கொடுக்கிறாரு. 5 என்பதும் அங்க வராது. 4 5 20 3 6 18 கொண்டு 19 தான் வரும். 3 6 18 கொண்டு 19 வரும். இங்க 4 5 20 இங்க 20 வருது. இங்க 19 தான் வரும். 3 6 18 கொண்டு 19 அல்லது 3 6 21 கொண்டு 22. அவை 5 என்பதும் வராது. ஆக உங்களுக்கு 37 அங்களுக்கு வருது. 2வது விடையும் வராது. 4வது விடையும் வராது. 2வது விடையும் வராது. 4வது விடையும் வராது. 38வது கலியை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 38. 38வது கலியை பாருங்க. சர 4 சமன் ஊனா சக உவன்னா சக 5 இல்ல சர 4 தாரா. நாங்கள் வேணும்னா தந்ததை போட்டு பார்ப்போம். 2 தர 4 2 4 8 அப்ப 8 வருகிறான்னு பார்ப்போம். 5 2 7 1 8 அப்ப விட சரி. 38 நான் தந்தபடியா செக் பண்றேன். 2 4 8 2 இங்க போட்டேன். 2 4 8 இங்க மட்டும் வரணும். 5 3 மட்டும் 2 5 2 7 1 8. அடுத்ததுக்கு 4 போட்டு பார்ப்போம். 4 தர 4 16 அப்ப 5 10 15 1 16 சாரி 0 5 9 14 14 4 18 அப்ப அதுவும் சரி. 5 9 14 2 16 5 9 14 2 16 சரி. ஆவே 4 என்பதும் சரி. 3வது விட 5 வந்திருக்கு. அப்ப 4 தர 5 20 20 வருவதை பார்ப்போம். 5 இதுல 5 இதுல 9 நான் போடலாம். 5 9 14 14 6 20 அப்ப அதுவும் சரி. அடுத்தது 6 தந்திருக்கிறான். 4 தர 6 4 6 24 இது நான் உங்களை ஒவ்வொன்றா செய்து பார்க்கிறேன். நீங்க நார்மலா கெஸ் பண்ணி பார்க்கலாம். 6 என்று சொல்லப்படும் போது 5 5 9 14 14 10 24 எங்களுக்கு 10 போட இயலாது. சோ போடப்பட முடியாத பெருமானம் 6. போடப்படாத விடை 6. எங்களுக்கு இதுல 4 6 24 வந்துடும். இது 24 இங்க 24 வரும். 5 போட்டுட்டார். உச்சமான பெருமானம் 9 போட்டுட்டார் 14. அடுத்த உச்ச பெருமானம் 8 14 மட்டும் 22 எனக்கு 24 வரும். சோ 6 போட இயலாது. 6 தான் விடை. அடுத்த வழியை பாருங்க. அடுத்த கொஸ்டின் சக 53 சமன் ஈனாதரை என்ன? இப்ப 53ஓட
முதலாவது விடை என்ன வந்திருக்கா? 1. 53 1 54. சரி, 6 54. இரண்டாவது விடைக்கு 2. 53 2 55 வராது. 11 தர 5 தான் 55. எங்களுக்கு 11 போடி ஆகும். சோ எங்களுக்கு 2 தான் விடை. இரண்டாவது விடை. விடை 2. மற்ற போட்டு பார்ப்போம். 3. 53 3 56 7 56. 53 10 63 7 63. சோ பிழையான ஆன்சர் இரண்டாவது விடை. 53 2 55 11 5 55 தான் வரும். 0 to 9 தான் கொடுக்கலாம், 11 கொடுக்க இயலாது. சோ பிழையான ஆன்சர் இரண்டாவது விடை. லாஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். தர 7 சமன் ஆனா ஆவண்ணா 6. ஆனா ஆவண்ணா நாங்கள் போட்டு பார்க்கிறது. முதலாவடியா போடுவோம். 4 7 7 1 தர 7 7 7 என்று சொன்னா சரி. 6 0 to 9 6 0 6 1 7 சரி. அப்ப முதலாவடியே சரி. இரண்டாவது விடைக்கு 2 7 14 14 இங்கால கூட்டலாம். 6 6 6 5 11 11 3 14 சரி. அடுத்தது 3 3 21 21 6 6 9 15 15 6 15 6 8 14 14 7 21 அதுவும் சரி. நாலாவது விடை உங்களுக்கு அந்த விடையை மாத்திக்கொள்ளுங்க. நாலாவது விடை 4 என்று தான் உண்மையில இருக்குது. நாலாவது விடைக்கு 4வது 4 போடுங்க. நாலாவது விடையை 4ஆ மாத்துங்க. நாலாவது விடையை 4ஆ மாத்துங்க. 4 7 28 4 7 28 28 உங்களுக்கு வராது. 6 6 9 15 மட்டும் 23க்கு மேல நாங்கள் பெருமானம் எடுக்கலாம். 6 9 15 மட்டும் 23 எங்களுக்கு 28 வந்திருக்கு. சோ நாலாவது விடை தவறு. உங்களுக்கு தந்திருக்கிற ஆன்சரும் சரி, ஆனா உண்மையான ஆன்சர்ல போடப்பட்டது 4. திரும்ப விடையில சொல்றேன். 36க்கு நான் சொன்ன மாதிரி 2ம் 3ம் வரும் நினைக்கிறான். 37க்கு அந்த 2 4 வரும் நினைக்கிறான். 38க்கு 37க்கு 36க்கு 1 3 சாரி 36க்கு 1 3 37க்கு 2 4 38க்கு 4 39க்கு 2 40க்கு 4. क्वेश्चन விளங்கிட்டதோ? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், முதலாவது ரெண்டு வராதா? 40க்கு 1 வராதா? 40க்கு 1 வராதா சார்? அப்ப 1 வராது. நோ 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 வராது. இப்ப ஓவரால் போட்டு பாருங்க. 40க்கு 1 கேக்குறீங்க தானே? ஓவரால் 7 சொன்னால் 1 வரும். 1 வரும். ஓவரால் 7 6 0 1 6 1 7 இங்கே 7 இங்கே 7 விட சரி. 40க்கு 1 சரி. சரிதானே? இங்கே 1 நாங்க கொடுத்து பாக்குறோம். ஓவரால் 7 இங்கே 7 வரும். 36க்கு விட வருகிறது 2 விட சொன்னான் 1 3. சதான டீச்சர்ஸ் ஓகே வேற क्वेश्चन டவுட் இருக்கா? அந்த 40 கேள்விக்குள்ள 40 வினாக்களுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.